முதலாவது சங்கம் வந்து எங்க நடந்துச்சு? முதல் சங்கம் வந்து எங்க நடந்துச்சு? தென்மதுரை. இரண்டாம் சங்கம் கபாடபுரம். கபாடபுரத்துல யாருல இருந்து யார் வரைக்கும் இருந்திருப்பாங்க? எந்த அரசர்ல இருந்து எந்த அரசர் வரைக்கும் இருந்திருப்பாங்க? முடத்திருமாறன் வரை. மூன்றாம் சங்கத்துல அது எங்க நடந்திருக்கும்? மதுரையில் நடந்திருக்கும். அங்க யாருல இருந்து எந்த அரசர் வரைக்கும் எந்த அரசர் வரைக்கும் இருப்பாங்க? உத்தரப்பிரதேச. இதெல்லாம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரி, கண்ணகிக்கு வந்து சிலை எடுத்தவர் யாரு? எந்த அரசர் வந்து கண்ணகிக்கு வந்து சிலை எடுத்திருப்பாரு? சேரன் செங்குட்டுவன். நாணயத்துல வந்து தன்னோட பேரை வந்து யார் பொறிச்சிருப்பாங்க? எந்த சேர அரசர் வந்து பொறிச்சிருப்பாரு? சவுண்ட சொல்லுங்க. சேரல் இரும்புரை. நல்லது. அவங்களோட சின்னம் என்னங்கம்மா? சேரரோட சின்னம் என்னது? வில்லும் அம்பு. ஓகே. அவங்களோட என்ன பூ யூஸ் பண்ணுவாங்க? பனம்பூ. ஓகே. அடுத்து வந்து சோழர்கள் பார்க்குறோம். சோழர்கள் வந்து கொஞ்சம் பார்த்தோம். திரும்ப ஒரு ரீகால் பண்ணிட்டு சேரர்கள் நேற்று பார்த்தோம். அடுத்து சோழர்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். சோழர்கள் அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே ஆட்சி பண்ணாங்கன்னா, வடக்கே வந்து வேங்கடமிலிருந்து தெற்கே வந்து என்னன்னா கீழே வரை கன்னியாகுமரி வரைக்குமே இருக்கும். அதாவது காவிரி டெல்டா பகுதி ஃபுல்லாகவே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து வேங்கடம் முதல் மத்திய பகுதி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. காவிரி டெல்டா வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா பிற்காலத்தில் வந்து சோழ மண்டலம் வரைக்கும் அழைக்கப்படும். பிற்காலத்தில் என்ன பண்ணணும்? சோழ மண்டலம் வரைக்கும் அழைக்க முடியும். ஆங்கிலேயர் வந்து சோழ மண்டலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க வார்த்தையில வந்து நுழையாது. அதாவது கோரமண்டல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? கோரமண்டல் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோழ மண்டலம் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க? கோரமண்டல் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமான அரசர் யாருமா? கரிகாலன். கரிகாலன் தான் யாரு? முக்கியமான அரசர். அவர் வந்து கரிகால் வளவன் சொல்லுவாங்க, இல்லாட்டி கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னா விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணாரு? காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். காவிரி ஆற்றின் குறுக்கே என்ன பண்ணாரு? கல்லணையை கட்டினார். இந்த கல்லணையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 69,000 ஏக்கர் இருக்கும். 69,000 ஏக்கர்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கல்லணையை கட்டியிருப்பாங்க. அந்த அவ்வளவு நிலப்பரப்பு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? கல்லணையை கட்டியிருப்பாங்க. இதை யாரை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா சிங்களத்திலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலை செய்யறவங்களாம் அவங்க கூட்டு வந்திருப்பாங்க. அங்கிருந்து அவங்க சிங்களத்திலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சிங்களம்னா இலங்கையில இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலை செய்யறவங்களும் கூட்டு வந்திருப்பாங்க. அங்கிருந்து கூட்டு வந்து இங்க கட்டியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன துறைமுகமா என்ன இருக்குன்னா புகார் இருக்கு. துறைமுகமா என்ன இருக்கு? புகார். இவரோட தலைநகரம் என்னதுமா? சோழ தலைநகரம் என்னது? சோழரோட தலைநகரம் என்னது? சோழரோட தலைநகரம் என்னது? உறையூர். அதுக்கப்புறம் என்ன புகார் அப்படின்ட்டு இருக்கும். இல்ல இப்ப முக்கியமா சேரர் அப்படின்னாவே என்னன்னா 10 அப்படின்னு வரும். சேரர் அப்படின்னா என்னது? 10. இப்ப சோழர்னா பட்டினப்பாலை. நல்லா நான் வச்சுக்கணும். சேரர் அப்படின்னாவே என்னது? 10 அப்படின்னு வரும். சோழர்கள் அப்படின்னாவே என்னதுன்னா பட்டினப்பாலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இது. இந்த பட்டினப்பாளையம் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சேர அரசர்களை பத்தி, கரிகால வளவனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சேர அரசர்களை பத்தி, அப்புறம் சோழர் சாம்ராஜ்யம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல என்னென்ன வணிகம் நடந்துச்சு எல்லாத்தையும் பற்றி சொல்றதுனால வந்து பட்டினப்பாலை பற்றி சொல்லுவாங்க. என்ன வேற என்ன சொல்லணும்னா சிலப்பதிகாரம் சொல்லுவோம். சொல்றப்ப என்ன அப்படி எக்ஸ்ட்ரா வேற என்ன சொல்லணும்னா சிலப்பதிகாரம் வந்து என்ன பண்ணணும்னா சோழர் அரசரை பத்தி சொல்லுவோம்.
அதாவது சோழ சாம்ராஜ்யத்தில் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு சிலப்பதிகாரம்னு சொல்லும், அதே மாதிரி மணிமேகலையும் சொல்லும். சரிங்க, கண்ணகிலாம் கேள்வி, அந்த கண்ணகி கதை உங்களுக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் வரும்போது சிலப்பதிகாரம், அடுத்து மணிமேகலை எல்லாமே என்னன்னா சோழ அரசில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம். அடுத்து கல்லணை அப்படிங்கிறது என்னன்னா, இது மொத்தம் 69 ஏக்கர், 69,000 ஏக்கர் வந்து பாசன வசதி பெற்றிருக்கு. 69 ஏக்கர் வந்து பாசன வசதி வந்து பெற்றிருக்கு. லாஸ்ட்ல எங்க முடிச்சோம்? வெண்ணி போற வரைக்கும் முடிச்சோமா? வாகை போற வரைக்கும் போச்சு. அடுத்த ஓகே, அதுல இருந்து நம்ம எழுதிப்போம். இதில் நேற்று எழுதினது தான், அதுல இருந்து எழுதிப்போம். அப்ப இதுல வந்து புகார் துறைமுகம் இருக்கலாமா? புகார் அப்படிங்கிறது துறைமுகமா இருக்கும். புகார் அப்படிங்கிறது துறைமுகம். இந்த துறைமுகத்தை பத்தி சொல்றேன். இங்க வந்து என்னன்னா சுங்க அதிகாரி இருந்திருப்பாங்க. இந்த துறைமுகத்துல வந்து சுங்க அதிகாரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா பட்டினப்பாலை சொல்லுது. புகார் துறைமுகத்துல சுங்க அதிகாரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா பட்டினப்பாலை சொல்லுது. பட்டினப்பாலை என்ன பண்ணுது? சொல்லுது, பற்றி குறிப்பு சொல்லுது. சுங்க அதிகாரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலையில குறிப்பு சொல்லுது. கரிகாலனுக்கு இன்னொரு பேர் என்னமா? கரிகாலனுக்கு வந்து இன்னொரு பேர் என்னது? திருமாவளவன். அடுத்து இன்னொரு பேர் என்னங்க? நான் சொல்ற கொஸ்டின் புரியுதுங்களா? கேட்கற கொஸ்டின் ஏலிசே வல்லோன். திருமாவளவன், ஏலிசே வல்லோன். அடுத்து இன்னொரு முக்கியமான, ஃபர்ஸ்ட் புகார் பார்த்தாச்சு. அடுத்து என்ன? உறையூர். உறையூர் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் தலைநகரமா இருந்துச்சு. உறையூர் அப்படிங்கிறது என்னது? முதல் தலைநகரமா இருந்துச்சு. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க நெய்யப்பட்ட ஆடை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான வகை. உறையூர் அப்படிங்கிறது இந்த திருச்சி ரீஜன். திருச்சியில் இருக்கிற உறையூர் அப்படிங்கிறது இங்க நெய்யப்பட்ட ஆடை. இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. இங்க வந்து என்னன்னா இந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, மேற்கத்திய ரீஜன்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அங்க வந்து இதோட தேவை வந்து அதிகமா இருந்துச்சு. மேற்கத்திய நாடுகளில் இதோட தேவை வந்து என்னன்னா அதிகமா இருக்கு. இதோட தேவைன்னா உறையூர்ல யாராவது மியூட் பண்ணிருங்க. யாராவது மியூட் பண்ணாம இருந்தா மியூட் பண்ணிருங்க. அன்மியூட் பண்ணிட்டு அப்புறம் கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? பட்டினப்பாலை. அடுத்த பாயிண்ட் என்னன்னா பட்டினப்பாலை. இப்ப இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற யாரோட, பட்டினப்பாலை ஆசிரியர் யாருமா? தமிழ் படிச்சிட்டீங்களா? பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாரு? சொல்லுங்க, பட்டினப்பாலை ஆசிரியர் யாரு? உருத்திரன் கண்ணனார். பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாரு? உருத்திரன் கண்ணனார். பட்டினப்பாலை ஆசிரியர் யாரு? உருத்திரன் கண்ணனார். உருத்திரன் கண்ணனார். இவரோட காலம் அப்படிங்கிறது கிமு 2ஆம் நூற்றாண்டு. காலம் அப்படிங்கிறது என்னன்னா இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டு. உருத்திரங்கண்ணனோட காலம் அப்படிங்கிறது என்னன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து வந்து காவிரி பூம்பட்டினம். முன்ன பார்த்தது என்னன்னா புகார்ல என்னன்னா சுங்க அதிகாரி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. சொன்ன நூல் என்னதுமா? புகார்ல சுங்க அதிகாரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்ற நூல் என்னது? பட்டினப்பாலை. அதே மாதிரி காவிரி பூம்பட்டினத்துல வந்து வணிகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற நூல் என்னன்னா சிலப்பதிகாரம். காவிரி பூம்பட்டினத்துல
காவிரி பூம்பட்டினமும் புகார்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? காவிரி பூம்பட்டினத்துல வணிக செய்தியை பத்தி சொல்றது, நடந்த வணிகம் அப்படிங்கிற நடந்திருக்கு. அதை சொல்றது என்னன்னா சிலப்பதிகாரம் சொல்லுது. சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது? காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பத்தி சொல்லுது. அடுத்து வந்து இவங்க நாணயம். இவங்க நாணயம் அப்படிங்கிறது என்னன்னா சதுர வடிவத்துல இருக்கும். இவங்க ரிலீஸ் பண்ண நாணயம் அப்படிங்கிறது என்னன்னா சதுர வடிவத்துல இருக்கும். செப்பு நாணயமா இருக்கும். செப்பு நாணயமா இருக்கும். சோழர்கள் ரிலீஸ் பண்ண நாணயம் அப்படிங்கிறது செப்பு நாணயம், செப்பலான நாணயம். இது என்ன வடிவத்துல இருக்குன்னா சதுர வடிவத்துல இருக்கும். சதுர வடிவத்துல இருக்கும். இப்ப நாணயத்துல வந்து என்னென்ன இது பண்றோம்னா ஒரு பக்கம் என்னன்னா புலியோட உருவம் இருக்கும், இன்னொரு பக்கம் யாரோட உருவம் இருக்குன்னா யானை உருவம் இருக்கும். இந்த நாணயத்துல ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா நாணயம் இருக்குன்னா ஒரு பக்கம் புலியோட உருவம் இருக்கும், அடுத்து பேக் சைடுல என்ன இருக்குன்னா யானையோட உருவம் இருக்கும். ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் யாரோட யானை இருக்குன்னா யானையோட உருவம் இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது மற்றும் இந்த யானை பக்கத்துல என்ன இருக்குன்னா இந்த புனித சின்னம் எதா இருந்துச்சுன்னா அதுவும் இங்க இருக்கும். யானை மற்றும் புனித சின்னம் எதா இருந்துச்சுன்னா அங்க இருக்கும். இது வரைக்கும் ஓகேவாமா? இது வரைக்கும் ஓகேங்களா? புலி சின்னம் இருக்கும், அப்ப யானை சின்னம் இருக்கும். சரி, இந்த முக்கிய சோழ அரசர் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து இந்த முக்கிய சோழ அரசர் எழுதிக்கிங்க. இந்த இளஞ்சென்னி அப்படிங்கிறதோட பையன் தான் யாரு? கரிகால வளவன். இதோட மகன் தான் யாரு? கரிகால வளவன். இளஞ்சென்னி அப்படிங்கிறதோட மகன் யாரு? கரிகால வளவன். எழுதியாச்சுங்களா? அது இந்த அரசர் பேர்லாம் எழுதிங்க. இளஞ்சென்னி மகன் கரிகால வளவன், அடுத்து வந்து கோச்செங்கன், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. மொத்தம் வந்து 5 அரசர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அரசர்களா இருக்காங்க. சரி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர் எந்த அவையில இருந்திருப்பாரு அப்படின்னா கரிகால வளவன் அப்படிங்கிற அவையில இருந்திருப்பாரு. கரிகாலன் அப்படிங்கிற அவையில இருந்திருப்பாரு. கரிகால வளவன் வந்து இவருக்கு என்ன கொடுத்திருப்பாருன்னா பொன் கொடுத்திருப்பாரு. இவருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாரு? பொண்ணு வந்து பரிசா கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பாத்துக்கோங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது கரிகாலனுக்கு பொண்ணை வந்து பரிசா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் மற்றும் காஞ்சிபுரத்துல என்ன ஆகுதுன்னா புத்தரோட ஸ்தூபி இருக்கும். காஞ்சிபுரத்துல புத்தாவோட ஸ்தூபி இருக்கும். புத்தரோட ஸ்தூபி இருக்கும். 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்டா வந்து இவரோட யாரெல்லாம் இங்க அரசு இவரோட புனைப்பெயர் அப்படின்னு என்னன்னா சிறப்பு பேர் வந்து புனைப்பெயர். புனைப்பெயர் வந்து என்னென்ன வரும்னா சென்னி, வளவன், சென்னி, வளவன், செம்பியன், கிள்ளி. செம்பி வளவன், சென்னி வளவன், செம்பியன், கிள்ளி அப்படிங்கிற இதோட புனைப்பெயர்லாம் எங்களுக்கு இருக்கும். ஓகே, இதான் வந்து என்னன்னா சோழர்களை பத்தினது. அப்படியே ரீகால் பண்ணிடலாமா?
வெண்ணிப்போர் எத்தனை எத்தனை வேலியர் அரசர் இருப்பாங்க? வெண்ணிப்போர்ல எத்தனை வேலியர் இருப்பாங்க? 11. ஓகே. வெண்ணி அப்படிங்கிறது எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்ட்? எங்க? தஞ்சாவூர். இன்னொரு மற்றொரு பூர் என்ன? கரிகாலனோட மற்றொரு பூர் என்னது? அதாவது கரிகாலனோட இன்னொரு போர் நடந்திருக்கும்ல, 9 வேலியர் அரசர்கள்னு பார்த்திருப்போம்ல, அது என்ன போர்? வாகை பரந்தலை போர். வாகை பரந்தலை போர். இதுல வந்து மொத்தம் 3 இலக்கியம் இருக்கும். ஒன்று வந்து என்னன்னா சிலப்பதிகாரமும் சோழர்களை பற்றி சொல்லும், மணிமேகலையும் சொல்லும், பட்டினப்பாளையம் சொல்லும். இப்போ பூகார் நகரத்துல சுங்க அதிகாரி இருந்தாங்க அப்படின்னு சொல்ற இது என்ன இலக்கியம்? என்னது? பட்டினப்பாலை. ஓகேங்களா? பூகார்ல வந்து சுங்க அரசர்கள் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றது வந்து பட்டினப்பாலை. அதே மாதிரி காவிரி பூம்பட்டினத்துல வணிகம் நடந்துச்சு சொல்றது வந்து சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. என்ன பார்த்துக்கணும். இப்போ மணிமேகலை அப்படிங்கிறது என்ன காப்பியமா? சமண காப்பியமா இல்லை புத்த காப்பியமா, பௌத்த காப்பியமா? மணிமேகலை அப்படிங்கிறது சமண காப்பியமா இல்லை பௌத்த காப்பியமான்னு கேட்குறேன். தெரியலைங்களா? மணிமேகலை அப்படிங்கிறது பௌத்த காப்பியம். மணிமேகலை அப்படிங்கிறது என்னது? பௌத்த காப்பியம். சரி, சோழரோட பூ எழுதியாச்சா? சோழருக்கு வந்து ஆத்திப்பூ. சோழருக்கு என்ன பூ? ஆத்திப்பூ இல்ல அத்திப்பூன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். அடுத்து வந்து என்னது? பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா தென் தமிழகத்தை ஆண்டனர். பாண்டியர்கள் என்ன பண்ணிருக்காங்க? தென் தமிழகத்தை ஆண்டனர். பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆண்டனர். இவங்க ஃபுல்லாக என்னன்னா சங்க இலக்கியத்துக்கு காரணமா இருக்குது. சங்கம் உருவானதுக்கு காரணம் யாரு? பாண்டியர்கள் தான். தென் தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சங்கம் உருவானதுக்கு காரணமா இருக்கிறவங்க யாரு? பாண்டியர்கள் தான். ஏன்னா சங்கம் பற்றி தமிழை வளர்த்திருப்பாங்க. இதுல முக்கியமான ரொம்ப பிரபலமானது யாருன்னா நெடுஞ்செழியன். சரிங்களா? பாண்டியர்களே ரொம்ப முக்கியமானது யாரு? பிரபலமான போர் வீரன் யாருன்னா நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. இது யாரு? அப்படியே பாண்டிய நெடுஞ்செழியன், பாண்டிய அரசர் பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. ஏன் அவர் முக்கியமா அப்படி சொல்றதுன்னா, இவர் வந்து தலையாகரத்துல சேர, சோழ மற்றும் 5 வெளியில அரசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோக்கடிச்சிருப்பாரு. எப்படி வந்து வெண்ணிப்பூர்ல கரிகால வளவன் என்ன பண்ணார்னா 11 வேலியர் அரசர்கள் தோக்கடிச்சிருப்பாரோ, அதே மாதிரி தலையாகணத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருப்பாருன்னா தலையாகணத்து அப்படிங்கிற ஊர்ல 5 வேலியர்களும் மற்றும் சேர சோழர்களை பத்தி என்னன்னா அவங்கள கூட்டுப்படையை வந்து ஜெயிச்சிருப்பாரு. இவர் என்ன சொல்றாங்கன்னா பொற்கையின் அதிபதினு சொல்றாங்க. யார் என்னன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன சொல்றாங்க? பொற்கையின் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாண்டிய அரசர்ல ரொம்ப முக்கியமான அரசர் அப்படின்னு யார் யாருன்னா நெடியோன், நன்மாறன், அடுத்து முதுகுடுமி, நெடுஞ்செழியன். முக்கிய பாண்டிய அரசர் யார் யாரு? அதே சொல்லுங்க அப்படியே. நெடுஞ்செழியன், சொல்றது சொல்லுங்கம்மா. நெடுஞ்செழியன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். இவங்க 4 பேர் தான் அது ரொம்ப முக்கியமான அரசர்கள். அப்ப இந்த பாண்டியர்களோட இதை மத்தெல்லாம் எழுதியாச்சு. இந்த பாண்டியர்களை மட்டும் எழுதிக்கிங்க. இப்போ பாண்டியர்களோட மாலை அப்படிங்கிறது வேப்ப மாலை. பாண்டியர்களோட மாலை அப்படிங்கிறது என்னது? வேப்ப மாலை. துறைநகரம் அப்படிங்கிறதுனா கொற்கை. இங்க தலைநகரம் அப்படிங்கிறது வந்து மதுரையை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. பாண்டியர்களோட மாலை அப்படிங்கிறது என்னது? வேப்ப மாலை. துறைமுகம் வந்து கொற்கை.
தலைநகர் வந்து மதுரை. இது மாதிரி பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க ரொம்ப அதிகமாக. ஓகேங்களா? அது சோழர்கள்னு பார்த்துக்கோங்க. சோழருக்கு வந்து ஆத்திப்பூ, புகார், அத்திப்பூ, புகார். அடுத்து வந்து உறையூர். தலைநகரை வந்து என்ன சொல்றாங்க? உறையூர் அல்லது புகார்னு சொல்றாங்க. இது என்னன்னா புலிச்சின்னம், இங்க வந்து மீன் சின்னம் இருக்கு, இங்க வந்து வில்லம்பு. அப்போ சேரரோட தலைநகரம் என்னதான் வஞ்சி, முசிறியா தொண்டி, பனம்பூ மாலை அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மட்டும் எழுதிங்க, மத்தெல்லாம் எழுதிருப்பீங்க. பாண்டியர் வந்து வேப்பம்பூ மாலை, கொற்கை, மதுரை அப்படின்றது. இதெல்லாம் என்னன்னா ஸ்கூல் புக்கில் அங்கங்க கொடுத்துருப்பாங்க. நான் அது வந்து என்னன்னா ஒன்றை கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இது எழுதிக்கிங்க. பாண்டியனோட புனைப்பெயர். பாண்டியனோட புனைப்பெயர் என்னது? மாறன், வழுதி, செலியன், தென்னன், தென்னர் அப்படின்னு சொல்லலாம். மாறன், வழுதி, செலியன், தென்னன். மாறன், வழுதி, செலியன், தென்னன். இதெல்லாம் என்னன்னா அவரோட புனைப்பெயர். இதெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். சோழன்னா சென்னி. இது எழுதிங்க. அப்போ மாறன், வழுதி, செலியன், தென்னன். அப்ப நமக்கு தெரியும் செலியன் பாண்டிய நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன். தென்னன்னாவே நமக்கு பாண்டியன் தான் தெரியும். ஏன்னா தென்பகுதியில் ஆட்சி பண்ணா, அதனால தென்னன் சொல்றோம். அதனால பாண்டிய நெடுஞ்செழியன். வழுதி பார்ப்போம். அடுத்து மாறன். இரண்டு அரசரை பத்தி பார்ப்போம். நம்ம இங்கேயே பார்த்துருப்போம். அரசரை பத்தி இங்கேயே முதுகுடுமி பெருவழுதின்னு முடிஞ்சிருக்கும். முதுகுடுமி பெருவழுதின்னு முடிச்சிருக்கோம். நன் மாறன் முடிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டுமே முடிஞ்சாவே என்ன ஆகும்னா வந்து பாண்டிய அரசர் அப்படின்ட்டு நமக்கு நம்ம தெரிய வரும். அடுத்து இங்க பாருங்க, சென்னி, இளஞ்சென்னி. செம்பியான் அப்படிங்கிறது, செம்பியான் அப்படின்னா சோழன், கண்டிப்பா சோழன் தான் வரும், வேற யாருமே வர மாட்டாங்க. கிள்ளி, பெருநற்கிள்ளி. சரிங்களா? பெருநற்கிள்ளி. அடுத்து வந்து வளவன். வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு வரும். அந்த மாதிரி வளவன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா சோழன் அப்படின்னு சொல்றாங்க. வளவன் அப்படிங்கிறது என்னது? சோழன் சொல்றாங்க. அடுத்து சேரர் பார்த்தீங்கன்னா ஆதவன், குட்டுவன், வந்து வானவன். வளவன், வளவன் அப்படிங்கிறது வேற. இது வளவன், இது வந்து என்னன்னா வானவன். ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வளவன் அப்படின்னா சோழன் வருவாரு, வானவன் அப்படின்னா யார் வருவானா சேரன் வருவாங்க. அடுத்து இரும்பொருள். இரும்பொருள் வந்து நமக்கு டவுட், ஈஸியா சொல்லிடலாம். இரும்பொருள் அப்படிங்கிறது ஈஸி சொல்லிடலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா அப்படியே கேட்டுருவாங்க, மேட்ச் கேட்டுருவாங்க. இல்லாட்டி வந்து என்னன்னா ஆட் ஒன்று அவுட்னு கேட்டு இது மாதிரி ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எழுதியாச்சா எல்லாமே? மேலாம் எழுதிருப்பீங்க. சோழன் சாரெல்லாம் எழுதிருப்பீங்க. பாண்டியன் மட்டும் இப்போ எழுதிக்கிங்க. எழுதியாச்சானது? ஓகே, அடுத்து போலாமா? இது பாண்டியனை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா தலையகத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான். பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் தான் பார்க்க போறோம். இவர் யாரு? தலையாகணத்துல எதுல விட்டுருங்க. தலையாகணத்துல 5 வேளிர்கள் பிளஸ் வேற யார் தோக்கடிச்சிருப்போம் அப்படின்னா
இவர் பாண்டியர். அப்போ சோழர் சேரர். சோழர் சேரர் அப்படிங்கிறது 2 பேர் தோக்கடிச்சிருப்பாங்க. சோழர் சேரராக தோக்கடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இவரை என்ன சொல்லுவாங்கன்னா கொற்கையின் தலைவன் சொல்லுவாங்க. கொற்கையோட தலைவன் சொல்றது யாரு? பாண்டிய நெடுஞ்செழியன் தான். பாண்டிய நெடுஞ்செழியன் தான். இப்ப இவரை பத்தி சொல்றது என்னன்னா மாங்குளம் கல்வெட்டு இவரை பத்தி சொல்லும். மாங்குளம் கல்வெட்டு வந்து யாரை பத்தி சொல்லுவோம்னா தலையங்கனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுவோம். இந்த மாங்குளம் கல்வெட்டை யார் வந்து கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் இவரு தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து வந்து கொற்கை அப்படின்னு சொல்ற காரணம்னா கொற்கை அப்படிங்கிறது துறைமுக நகராக இருக்கும். பாண்டிய நெடுஞ்செழியனோட துறைமுக நகரம் என்னதுன்னா கொற்கை. அடுத்து இதான் வந்து இவரோட சிறப்பு. 5 வெளியர்களையும் பார்த்துக்கணும். எங்கன்னா தலையாகணத்து. கணத்து தலையாகணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்கும். எழுதிக்கங்க. அடுத்து போகும் மாங்குளம் கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சது யாரு? ஐராவதம் மகாதேவன். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து முதுகுடுமி பெருவழுதி. முதுகுடுமி பெருவழுதி. முதுகுடுமி பெருவழுதி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வேள்வி யாகத்தை நடத்தியிருப்பாரு. முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாருன்னா வேத வேள்வியை நடத்தியிருப்பாரு. வேத வேள்விகளை நடத்தியிருப்பாரு. யாரு? முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவரு. அதை எப்படி வெளியிட்டிருப்பாருன்னா வேத வேள்விகளை நடத்தியவர். அதை எப்படி வெளியிட்டிருப்பாரு அப்படின்னா நாணயத்துல வெளியிட்டிருப்பாரு. நாணயத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா வெளியிட்டிருப்பாரு. நாணயத்தில் வெளியிட்டவர். இதுல வந்து இன்னொருத்தர் இருப்பாரு. ஏற்கனவே வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது தலையகனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து வந்து ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு இருக்கும். ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் இது வந்து இன்னொரு அரசர். ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். கலர் தெரியலையா? ஒயிட்ல எழுதிக்கலாமா? ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன். ஆரியப்படை கடந்த ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். இவர் யாருன்னா அந்த கோவலம் கண்ணகி சீன் வருவாங்கல்ல, அவர் தான் வந்து ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். சிலப்பதிகாரத்துல அவர் வரல. அதுல வர பாண்டிய நெடுஞ்செழியன், ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான். இவர் வந்து புலவராகவும் இருந்திருப்பாரு. அதாவது பாட்டும் பாடியிருப்பாரு. புறநானூற்றுல ஒரு பாட்டும் பாடியிருப்பாரு. அப்ப இவர் என்ன கவிதை இயற்றும் திறன் பெற்றவர். கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா? பாண்டிய அரசர்ல வந்து கவிதை இயற்றும் திறன் பெற்றவர் அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு இவர் கேட்க வாய்ப்பு. கவிதை இயற்றும் திறன் பெற்றவர். கவிதை இயற்றும் திறன் பெற்றவர். இதுதான் வந்து ரொம்ப 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான அரசர்கள். அடுத்து வந்து இவங்களோட நாணயம் அப்படின்னு பார்ப்போம். இவங்களோட நாணயம் பற்றி பார்ப்போம். இவங்க நாணயம் அப்படிங்கிறது என்னன்னா
இப்போ இவங்க சின்னம் என்னது? பாண்டியனோட சின்னம் என்னது? பாண்டியன் சின்னம் என்னதுமா சொல்லுங்க? பாண்டி மீன். அப்போ ஒரு புறத்துல என்ன இருக்கும்னா யானை இருக்கும், மறுபுறத்துல என்ன இருக்கும்னா மீன் இருக்கும். ஒரு புறத்துல யானை இருக்கும், மறுபுறத்துல என்ன இருக்கும்னா மீன் இருக்கும். அடுத்து வந்து இதோட இடத்தோட சிறப்பு அப்படிங்கிறது, கொற்கை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அது வந்து என்னன்னா வங்காள விரிகுடாக்கத்துல கடல்ல இருந்து கலக்கிற மரத்துல இருக்கும். தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது வங்காள வரிகுடாவில் கலக்கும் மரத்துல என்ன இருக்கும்னா இந்த கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கும். கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா தாமிரபரணி ஆறு கலக்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கொற்கை அப்படிங்கிறது எதுக்கு சிறப்பானதுன்னா முத்து குளிப்பதற்கும், குளிப்பதுனா முத்து கலெக்ட் பண்றது, முத்து குளிப்பதற்கும் சங்கு சேகரிக்கிறதுக்கு வந்து இது என்னன்னா சங்கு சேகரிப்பு, இதுக்கு ரெண்டுக்கும் சிறப்பு பெற்றது கொற்கை நகரம் அப்படிங்கிறது. இது வந்து பெரிபுலஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கொற்கை அப்படிங்கிறத பெரிபுலஸ் சரிங்களா, எர்த்திரங்கடலில் பெரிபுலஸ் அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த பெரிபுலஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா கொல்காயின்னு சொல்லியிருப்பார். இது வந்து கொல்காய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே வந்து என்னன்னா தாலமி புவியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா கொல்சாயின்னு சொல்லியிருப்பாரு. தாலமி புவியியல் என்ன சொல்லியிருப்பாருன்னா கொல்சாயின்னு சொல்லியிருப்பாரு. கொல்சாய் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. தாலமி புவியியல்ல கொல்சாயின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேற என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க கேரளா இதுல வந்து பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தை கைப்பற்றிருப்பாங்க. யாரு அடுத்து என்னென்ன கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா கேரளா பகுதியில பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து கைப்பற்றிருப்பாங்க. இது வந்து எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னா பிளினி, மூத்த பிளினி எழுந்த இயற்கை வரலாறு அப்படின்னு நூலில் சொல்லியிருப்பாங்க. பிளினி இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் தான் சொல்லியிருப்பாரு. கேரளத்துல வந்து பக்காரி அப்படிங்கிற துறைமுகத்தை கைப்பற்றினாங்க. யாருன்னா பாண்டியர்கள். கேரளம் அப்படிங்கிறது யாரோட பகுதி? கேரளம் அப்படிங்கிறது யாரோட பகுதி? சேரரா, சோழரா, பாண்டியரா? சேரர் பகுதி. ஓகே, அதுல வந்து பக்காரிய துறைமுகத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன கைப்பற்றிருப்பாங்கன்னா கேரளத்தோட தெற்கு பகுதி, கேரள தெற்குல நெல்கிண்டா அப்படிங்கிற பகுதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பாண்டியர்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க. கேரளாவோட தெற்கு பகுதியான நெல்கிண்டா அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பாண்டியர்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க. முன்னாடி வந்து முதுகுடுமி பெருவழுதின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? என்ன பண்ணியிருப்பாரு முதுகுடுமி பெருவழுதி? முதுகுடுமி வேத வெளியை நடத்தியிருப்பாரு. அப்ப அந்த முதுகுடுமி பெருவழுதியை பற்றினா சொல்ற இலக்கியம் என்னன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிறது தான் நூக்கல்ல. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது முதுகுடுமி பெருவழுதியை பற்றி சொல்லுது. முதுகுடுமி பெருவழுதியை பற்றி சொல்லுது. அதே பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றியும் என்னன்னா மதுரை காஞ்சி சொல்லப்படுது. மதுரை காஞ்சியில பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி எதை சொல்லுதுன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிறது பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா முதுகுடுமி பெருவழுதியை பற்றி சொல்லுது.
முதுகுடுமி பெருவழுதியை பற்றி சொல்லுது. இந்த தலையாங்கணத்தில் செருவென்றன் எழுதியிருப்பீங்களே, அந்த பாண்டிய அரசனை வந்து பரதவர்களின் தலைவன் சொல்றாங்க. பரதவர்கள்லாம் யாருங்க? பரதவர் யாரு? நெய்தல் நிலத்துல இருக்கவங்க. சரிங்களா? பரதவர் அப்படிங்கிற என்ன நெய்தல் நிலத்துல இருக்கிறவங்க. இதுதான் வந்து என்னன்னா பாண்டியர் அரசனை பற்றி முக்கியமான குறிப்புகள். பாண்டிய அரசனை பற்றி முக்கியமான குறிப்புகள். இது கூட கேட்க வாய்ப்பு அந்த 5 வேலிகள் அரசு சொன்ன பார்த்தீங்களா, 5 வேலிகளை பற்றி புக்கில் கொடுத்துருக்காங்க, 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா டிதியன் 5 வேலிகளை தொகடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. டிதியன், அடுத்து வந்து எலினி, டிதியன், எலினி, டிதியன், எலினி, அடுத்து வந்து எருமைபுரான், அடுத்து வந்து இருங்கோவெண்மான், அடுத்து பொருணன். இதான் வந்து அந்த 5 ஏரி அரசர்கள். பொருணன். ஓகே, இதான் வந்து என்னன்னா சேரர், சோழர், பாண்டியர்கள் பற்றினதை முக்கியமான குறிப்பெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து சங்ககாலத்தில் வந்து ஆட்சி முறையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சங்ககாலத்தில் வந்து ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். நிலம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? நிலம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. நிலம் அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும், அப்படிங்கிறது தான் குறிஞ்சி. அடுத்து முல்லை அப்படிங்கிறது காடு சார்ந்த பகுதியும். முல்லை அப்படிங்கிறது என்னன்னா காடு சார்ந்த பகுதியும். அடுத்து மருதம் அப்படிங்கிறது வயல் சார்ந்த பகுதியும். இது வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. வயல் சார்ந்த பகுதியும். அடுத்து நெய்தல் வந்து கடல் சார்ந்த பகுதியும். நெய்தல் அப்படிங்கிறதுனால கடல் சார்ந்த பகுதியும். அடுத்து பாலை, கடல் சார்ந்த பகுதியும் அப்படிங்கிறது என்னன்னா நெய்தல். அடுத்து வந்து பாலை அப்படிங்கிறது மணல் சார்ந்த பகுதியும். இப்போ இந்த குறிஞ்சியோட அரசு யாரெல்லாம் தெய்வம் பார்ப்போம். குறிஞ்சியோட தெய்வம், இது நிலம் எப்படி இருந்துச்சு பார்த்தோம். இப்போ குறிஞ்சியோட தெய்வம் அப்படிங்கிறது முருகன்.
குறிஞ்சியோட இது என்னன்னா முருகன். செய்யோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி முருகன் சொல்லுவாங்க. குறிஞ்சி. அடுத்து முல்லை எனது திருமால். முல்லைங்கிறது என்னன்னா திருமால். மருதம் அப்படிங்கிறது இந்திரன். அடுத்து நெய்தல் அப்படிங்கிறது என்னன்னா கொற்கை. இது சரி. பாலை தான் என்னன்னா நெய்தல் அப்படிங்கிறது வரும் வர்ணன். இது வந்து நெய்தல் அப்படிங்கிற கொற்கைன்னு சொல்லிட்டேன், வர்ணன். அடுத்து பாலை அப்படிங்கிறது என்ன வரும் கொற்றவை, இல்ல காளின்னு சொல்லுவாங்க. கொற்றவை அல்லது காளி. இதான் நிலம் 5 வகையான நிலம் பிரிச்சிருப்பாங்க. 5 வகையான நிலமா பிரிச்சிருப்பாங்க. சரி, இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை ஆட்சி பண்றது வந்து 3 வகையான தலைமையா இருக்கும். ஆட்சி பண்றது யாரு? 3 வகையான தலைமையா இருக்கும். எழுதிக்கிங்க. மூன்று வகை தலைமை அப்படிங்கிறது என்னன்னா 3 வகையா இருக்கும். தலைமை அப்படிங்கிறது 3 வகையா இருக்கும். இப்ப யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, முதல்ல வந்து கிளார் இருப்பாங்க. கிளார், வேளிர், கிளார் இருப்பாங்க, வேளிர் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து வந்து வேந்தன். கிளார், வேளிர், வேந்தன் இருப்பாங்க. கிளார், வேளிர், வேந்தன் அப்படின்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளார். இப்போ கிளார் அப்படிங்கிறது என்னன்னா, சிறிய அல்லது கிராமம், சிறிய பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தலைவராக இருப்பாங்க. கிளார் அப்படிங்கிறது கிராமம் அல்லது சிறிய பகுதிக்கு வந்து என்னன்னா தலைவராக இருப்பாங்க. சிறிய பகுதிக்கு வந்து என்ன பண்ணும், தலைவராக இருக்கிறதா என்னது. இப்போ வில்லேஜில் இருக்கிற நாட்டாமெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்னது கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமம் அல்லது சிறிய பகுதிக்கு வந்து தலைவராக இருக்கிறது தான் வந்து என்னன்னா இதாக. அந்த பிறகுல வந்து தலைவர் வந்துட்டு என்னன்னா, பிற்காலத்தில் நிர்வாக பிரிவின் தலைவராக கூட இருந்திருப்பாங்க கிளார் அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பழங்குடி சமூகத்தின் தலைவராக இந்த கிளார் அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்க, பழங்குடி சமூக தலைவர்னு சொல்லுவாங்க. பழங்குடி சமூக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. சிம்பிளான கிராம தலைவர், கிராம தலைவர். கிளார் அப்படிங்கிறது இது 3 வகை சொல்றாங்க. அடுத்து யாருன்னா வேளிர். செகண்ட் யாரு வேளிர். இப்போ வேளிர்னா என்னன்னா, நம்ம சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம்னா யாருன்னா கடையேழு வள்ளல்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடையேழு வள்ளல்களை வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரு பாரி ஓரி அதெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேளிர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களதான் என்ன சொல்லியிருப்பாங்க வேளிர்கள். இவங்க என்னன்னா பல்வேறு இந்த மலைப்பகுதியிலாம் நிறைய பேர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. வேளிர்கள் அப்படிங்கிறதுனா மலைப்பகுதியெலாம் ஆட்சி, இப்போ கொல்லிமலையை ஆட்சி பண்ணவங்க ஓரி அப்படின்னு மலைப்பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. தகடூர் அப்படிங்கிறது அதிகமாக ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஓகேவா. வேகன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேளிர்கள் அப்படிங்கிறது என்னன்னா கடையேழு வள்ளல்கள் சொல்லலாம். வேளிர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் கடையேழு வள்ளல்கள். மேக்சிமம் வந்து அந்த காட்டு பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. காட்டு பகுதிகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. வேளிர்கள் அப்படிங்கிறது காட்டு பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கடையேழு வள்ளல்கள்னு சொல்லலாம். கடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள். இப்ப நம்ம பார்த்துருப்போம் வேளிர்கள்லாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புலவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார்,
அப்போங்களா இந்த மாதிரி புலவர்கள்லாம் ரொம்ப ஆதரித்தவங்க யாராக இருப்பாங்கன்னா வேலியர்கள் தான் இருப்பாங்க. புலவர்களை ஆதரித்தவங்க யார் இருப்பாங்க? வேலியர்கள் தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் வந்து இப்போ அரசர்கள்லாம் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஆனால் புலவர்களை ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆதரித்தவங்க யார் இருப்பாங்கன்னா வேலியர்கள். வேலியர்கள்னால் அந்த கடையேழு வள்ளல்கள் தான். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி நிறையா புகழ்பெற்று நிறையா எழுதிட்டே இருப்பாங்க. நமக்கு நிறையா செய்தி கிடைச்சதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து ஆதரவு பண்ணி அவங்களுக்கு எல்லாருமே நிறைய பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அதனால தான் வந்து என்னன்னா நமக்கு வந்து அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி அவ்வளோ விஷயம் நமக்கு தெரிய வருது. இப்போ கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்கிறது வந்து ஏன்னா புலவர்கள் அதிகமாக ஆதரிச்சிருப்பாங்க. புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆதரவு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. புலவர்கள் அதிகமாக ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்க்க போறோம்னா இப்போ சமூகம் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி அண்ட் எக்கனாமி இருந்துச்சு, சமூகம் மற்றும் பொருளாதாரம் எந்த மாதிரி இருந்துச்சு. இதான் இப்போ பார்த்தோம். கிளியரா அப்படிங்கிறது கிராம தலைவர், பாரி, வேலிகள் அப்படிங்கிறது என்னன்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதிகமான், நல்லி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க இங்க வந்து என்னன்னா வேலிகள் கிளியர் பார்த்துருக்கோம். அடுத்து வேந்தன் பற்றி தான் பார்க்கணும். எக்ஸாம்பிள் எழுதிக்கிங்க, ஆயின்னு எழுதிங்க. ஆய் அப்படிங்கிறது ஆய் வேலிர், வேந்தனுக்கு முன்னாடி ஆயின்னு ஒரு பழமொழியாக வச்சுருந்தாங்க. அந்த இது என்னன்னா பண்டைய தமிழ் வார்த்தையான ஆயர்னா என்னன்னா ஆடு மேய்ப்பவர் அப்படிங்கிறது. இன்னொரு என்ன இருக்குன்னா ஆயர் அப்படிங்கிறது ஆடு மேய்க்க வருது. மொத்தம் 4 இதாக இருக்கு. ஆய், வேலிர், இலார், அடுத்து வேந்தன் பற்றி பார்க்கலாம். வேந்தன்னா யாருன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் வேந்தன்களை பற்றி சொல்றாங்க, அரசர்கள். இப்போ ஆய் என்பது என்னன்னா தமிழ் வார்த்தையான ஆயர், ஆடு மேய்ப்பவர், அதுல இருந்து வந்துருக்கு. சங்க காலத்துக்கு வந்து ஆய் தலைவர்கள் வந்து அந்திரன், சித்திரன், நன்னன் அப்படிங்கிற என்ன சொல்றாங்கன்னா அவங்க முக்கியமானவங்க இருக்காங்க. அந்திரன், சித்திரன், நன்னன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமானவங்க இருக்காங்க. இந்த முடிவு எழுதிங்க. அடுத்து சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். சமூகம் பொருளாதாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரசர்களை பற்றி பார்ப்போம். அரசர் ஏன்னா இது கேட்க வாய்ப்பு. சமூகம் மற்றும் பொருளாதாரம், சமூகம் மற்றும் பொருளாதாரம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றத்தாழ்வு வந்து இருந்துச்சு. அது வந்து முடிவில்லாத போர்கள் நிறையா இருந்துச்சு. ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குன்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது என்னன்னா தொழில் அடிப்படையில் தான் இருக்கும். தொழில் அடிப்படையில் தான், ஜாதி அப்படிங்கிற முறையெல்லாம் இல்லை. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஜாதி அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கணும், தொழில் அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்கும். ஜாதி கிடையாது, பிரிவினை அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். அடுத்து வந்து வேற என்னன்னா முடிவில்லாத போர்கள் அதிகமாக இருந்திருக்கும். முடிவில்லாத போர்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். முடிவில்லாத போர்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இதுல சமூகம் மற்றும் பொருளாதார அடிமைகள் இருந்தாலும் அப்படின்னு குறிப்பு இருக்கு. அடிமைகள் இருந்தா பற்றி இதுல வந்து குறிப்பு இருக்கு. அடிமைகள் இருந்ததை பற்றி குறிப்பு இருக்கு. பெண்களை பற்றி பார்க்குறோம். சமூகம் அப்படின்னாவே பெண்கள் நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா பொருள் சேர்ப்பதில் இவங்க உடன் பங்களித்தாங்க.
பொருள் சேர்ப்பதில் இவனோட பங்கு இருந்துச்சு. அதாவது பெண்கள் பங்கு வந்து கொண்டன பங்கு இருந்துச்சு. இவர்கள் பங்கு அப்படின்னா பெண்களோட பங்கு இருந்துச்சு. பெண்களோட பங்காற்றினர், பெண்களும் பங்காற்றினர். இப்போ சங்ககாலத்துல பெண்பால் புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. சங்ககாலத்துல கல்வியில சிறந்தவங்களா இருந்திருப்பாங்க. பெண்பால் புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. பெண்பால் புலவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வருது. அடுத்து வந்து என்னன்னா அரசாட்சி பற்றி பார்ப்போம். அரசாட்சி அடுத்து வந்து அரசாட்சி வந்து பரம்பரையாக தான் இருந்துச்சு. அரசாட்சி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? பரம்பரையாக தான் இருந்துச்சு. இங்க வந்து அரசன் அப்படிங்கிறது கோ என்று அழைக்கப்பட்டான். அரசன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? கோ என்று அழைக்கப்பட்டிருக்கான். இவன் வந்து என்னன்னா கோன் அப்படிங்கிறது அரசன். அந்த கோனின் அப்படிங்கிறது சுருக்கமான வடிவம் தான் என்னது? கோ அப்படின்னு சொல்றோம். கோனின் அப்படிங்கிறது சுருக்கமான வடிவம் தான் என்ன சொல்றோம்? கோன்னு சொல்றோம். இவனை வந்து என்ன சொல்றோம்னா வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படிங்கிற பட்டம்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம வேந்தன் தெரியும், அதே மாதிரி இறைவன், கொற்றவன், மன்னன் தெரியும். வேந்தன், மன்னன் தெரியும். அடுத்து வந்து என்னன்னா கோன், கொற்றவன், இறைவன் அப்படிங்கும்போது நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா ஆட்சி செய்யும் மூத்த மகன் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரியணைக்கு வந்தாங்க. அரியணைக்கு வந்து ஏறினவங்க யாருன்னா மூத்த மகன் தான் வந்து அரியணைக்கு ஏறி இருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா முடிச்சூட்டு விழா. முடிச்சூட்டு விழாவில் வந்து அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு கட்டில் ஏறுதல். முடிச்சூட்டு விழாவை என்ன சொல்றாங்க? அரசு கட்டில் ஏறுதல் சொல்றாங்க. முடிச்சூட்டு விழாவை அரசு கட்டில் ஏறுதல் சொல்றாங்க. இது வந்து பட்டத்து இளவரசன் என்ன சொல்றாங்கன்னா கோமகன் சொல்றாங்க. பட்டத்து இளவரசனை கோமகன் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து இளங்கோ அப்படிங்கிற யார் சொல்றாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியநாதன், இளஞ்செரல் அப்படின்னு சொல்றாங்கன்னா இளவரசன் இருப்பார்ல பட்டத்தோட அவங்க தம்பி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியநாதன். அடுத்து வந்து என்ன சொல்றோம் இளஞ்சீரல் அப்படின்னா யார் அழைக்கிறாங்கன்னா பட்டத்து இளவரசன் அவர் தம்பி வந்து அழைக்கிறாங்க. அடுத்து வந்து அரசரை வந்து தர்பார் நாளடி நடத்திருப்பாரு. தினசரி என்ன பண்ணியிருப்பாருன்னா நாளடி நடத்திருப்பாரு. அதுல வந்து அவருக்கு வந்து அனைத்து பிரச்சனையும் வந்து என்ன கேட்டிருப்பாங்க. இப்போ இவங்களோட முக்கியமான வந்து சிறப்பு என்னன்னா நிலவரி வந்து அதிகமாக வசூல் பண்ணியிருப்பாங்க. இவங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை பற்றி அமைச்சுன்னா நிலவரி தான் என்னன்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக வசூல் பண்ணாங்க. அதை வந்து இறைன்னு சொல்லுவாங்க. நிலவரி என்ன சொல்லுவாங்க? இறை. இப்போ இந்த பொருளாதாரத்தில் அதிகமாக பங்கு அளித்தது அப்படின்னு சொல்றாங்க. நிலவரி தான் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து அதிகமாக பங்கு அளிச்சிருக்கும். இதை என்ன சொல்றாங்கன்னா இறை அப்படின்னு சொல்றாங்க. நிலவரி என்ன சொல்றாங்க? இறை அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. எழுதி நினைக்கிறேன் கொஞ்சம் நேரமா எழுதி கோனின் சுருக்கம் அப்படிங்கிறது தான் கோன்னு சொல்றோம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படிங்கிற பட்டம்லாம் வச்சுருக்காங்க. மன்னரின் மூத்த மகன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் பொதுவாக அரியணைக்கு ஏறி இருப்பாரு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல் சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க? அரசு கட்டில் ஏறுதல் சொல்றாங்க. இளவரசனா கோமகன் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து இளங்கோ அப்படிங்கிறது யார் சொல்றாங்கன்னா இவரோட இளையவர், அரசரோட இளையவர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியநாதன், இளஞ்செரல் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. தினசரி என்னன்னு நாளாகி நடத்திருக்காங்க. அதுல அவர்கள் அனைத்து பிரச்சனையும் வந்து கேட்டு அறிஞ்சிருக்காரு. அனைத்து பிரச்சனையும் என்ன பண்றாங்கன்னா வந்து கேட்டு அறிஞ்சிருக்காரு. அதான் வரி விதிப்பு மூலம் வந்து அரசுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. எது மூலியமா அரசுக்கு வந்து வருமானம் கிடைக்கும்னா வரி விதிப்பு மூலம் தான் அரசுக்கு வந்து வருமானம் அதிகமாக கிடைக்கும். இந்த நிலவரி ஏன்னா முக்கியமாக வருவாயாக இருந்துச்சு. நிலவரி அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப முக்கிய வருவாயாக இருந்துச்சு. அது என்ன சொல்றாங்கன்னா இறைன்னு சொல்றாங்க. நிலவரி தான் என்னது முக்கிய வருவாயாக இருந்துச்சு. அது பேர் என்ன சொல்றாங்க? இறைன்னு சொல்றாங்க. இதை தவிர வந்து அரசருக்கு வந்து என்ன மாதிரிலாம் வரி இருந்துச்சு அப்படின்னா அரசுக்கு வந்து சுங்க வரி வசூல் பண்ணாங்க. அடுத்து காணிக்கை வரி, அபராதம். காணிக்கைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காணிக்கையாக கடவுளுக்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி காணிக்கை வரி வசூல் பண்ணாங்க.
அடுத்து அபராதம், ஏதாவது தவறு பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அபராதம் வச்சிருப்பாங்க. ஒரு 100 ரூபா கட்டி போய் ஏதோ சம்திங் என்னாலும் அபராதம் வந்து விற்கிறாங்க தவறு பண்ணியிருந்தா. இது மூலியமாக என்னது அரசுக்கு வந்து வருவாய் கிடைக்குது. அடுத்து என்னன்னா அரசர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வீர கடல் அழிஞ்சிருந்தாங்க. இந்த இது வேணா வீர கடல் அரசர்கள் என்ன பண்ணா வீர கடல் அழிஞ்சிருப்பாங்க. வீர கடல் அழிஞ்சிருப்பாங்க. காப்பு மாதிரி அழிஞ்சிருப்பாங்க. வீர கடல் அழிஞ்சிருப்பாங்க. இதுல அவர்கள் வந்து அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறது காலில் போடுறது அதெல்லாம் சாதனைலாம் பிரகாசமா இது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்து என்ன பண்ணோம்னா உளவாளிகளை நிறைய பேர் வச்சிருந்தாங்க. உளவாளிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள வச்சிருந்தாங்க. இன்னும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. முதுகில் ஏற்பட்ட காயம் வந்து அவமானமாக கருதப்பட்டிருக்கும். புறமுதுகுல இருந்து ஏற்பட்ட காயம் அப்படிங்கிறது அவமானம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போர்ல அத்தகைய காயம் ஏற்பட்ட மனநிலை சாகும் முறை உண்ணாவிரதம் வந்து இருந்த நிகழ்வும் உண்டு. சாகும் முறை என்ன பண்ணுவாங்கன்னா உண்ணாவிரதமா இருந்து அவன் வந்து இறந்துருவாங்க. சாகும் முறை உண்ணாவிரதமா இருந்து என்ன இறந்துருவாங்க. இன்னொரு சங்க இலக்கியத்தில் இன்னொன்று பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குழந்தை வந்து என்னன்னா இறந்துருச்சு, சிறு வயதிலே என்னன்னா இறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது வந்து போருக்கு போகாமல் இறந்துச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த குழந்தைய கீறி உடம்புல என்ன பண்ணுவாங்கன்னா காயம் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. வேலை வச்சு, அதாவது அந்த வேலை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலை வச்சு கீறி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்கள புதைச்சிருப்பாங்க. இது மாதிரி செய்திலாம் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க. பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கு போ அப்படின்ட்டு அனுப்பிச்சுடுவாங்க. நிறைய புறநானூற்று பாடலாம் என்ன பண்ணுவாங்க இதை பத்தி சொல்லியிருக்கோம். முதுகில் ஏற்பட்ட காயம் அப்படிங்கிறது என்னன்னா அவமானமா கருதப்படுது. அது வந்து சாகும் முறை என்ன பண்றாங்கன்னா இந்த நிகழ்வு, அதாவது வடக்கு இருந்து உயிர் துறத்தல்னு சொல்லுவாங்க. வடக்கு இருந்து உயிர் துறத்தல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வடக்கு இருந்து உயிர் துறப்பாங்க. ஸ்பை சிஸ்டம் வச்சிருப்பாங்க. உளவாளிகள் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பை வச்சிருப்பாங்க. இப்போ இது என்னன்னா எந்த இடத்துல நாட்டிற்குள்ள மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் என்ன பண்ணுவாங்க ஸ்பை சிஸ்டம் வச்சிருப்பாங்க. எழுதியாச்சுங்களா? அடுத்து போலாங்களா? அடுத்து வந்து அரசவை இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அரசவை இருந்துச்சு. அது வந்து அரசவை அப்படிங்கிறது என்னன்னா அரசின் செயலகம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அரசின் செயலகம் அப்படின்னு எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னா அரசவை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது அரசன் அப்படிங்கிறது அரியணை, அரசன் அரியணை இன்னும் அரசவையில் சடங்கு சம்பிரதாய என்ன பண்ணுவாங்கன்னா அரியணை அப்படிங்கிறது சிம்மாசனம் மாதிரி. அது வந்து அரசு செயலகத்துல வந்து அரசவை அப்படின்னு அரசவை அப்படின்னு இருக்கும். அவைனா எல்லா புலவர்கள், அடுத்து வெளி அரசர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அரசவைக்கு வந்திருப்பாங்க. அதுல வந்து அரசர் அப்படிங்கிற என்ன பண்ணா சிம்மாசனத்தை தான் அதை அமர்ந்திருப்பாரு. அது வந்து அரியணைன்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அரியணைன்னு சொல்லுவோம். இது அதிகாரிகள். அரசவையில் வந்து மன்னர்கள், அதிகாரிகள், பாரியாளர்கள், கவிஞர்கள் எல்லாமே இருப்பாங்க. அரசவையில் யாரும் இருப்பாங்க? மன்னர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, புகழ்பெற்ற பார்வையாளர்கள் வருவாங்க, கவிஞர்கள் வந்து எல்லாமே இருப்பாங்க. அடுத்து வந்து ஆட்சியாளருக்கு வந்து மொத்தம் 5 கடமை இருக்கும். ஆட்சியாளருக்கு மொத்தம் எத்தனை கடமை இருக்கும்? 5 கடமை இருக்கும். அது வந்து என்னன்னா கற்றலை ஊக்குவித்தல், சடங்குகளை செய்தல், பரிசுகளை வழங்குதல். கற்றலை ஊக்குவித்தல், சடங்குகளை செய்தல், பரிசுகளை வழங்குதல், மக்களை காத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல். மொத்தம் என்னன்னா 5 வகையான இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? கற்றலை ஊக்குவித்தல்,
அடுத்து வந்து சடங்குகளை நடத்தல். மூன்றாவது என்ன வரும்? பரிசுகளை வழங்குதல். பரிசுனா புலவருக்கு என்னன்னா பாட்டு பள்ளி பரிசில் பெறுவாங்க. அடுத்து மக்களை காத்தல். மக்கள் என்னன்னா காக்கிறது. அடுத்து வந்து குற்றவாளிகளை தண்டித்தல். குற்றவாளிகள் என்ன பண்றாங்கன்னா தண்டிக்கிறாங்க. மொத்தம் வந்து அரசருக்கு எத்தனை கடமை இருக்கு? 5 வகையான கடமை இருக்கு. இந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா பல அதிகாரிகள் வந்து உதவி இருப்பாங்க. அது பேர் என்னன்னா ஐம்பெரும் குழு. 5 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது தான் ஐம்பெரும் குழு. எண்பேர் ஆயிரம். என்போர் ஆயிரம். என்போர் ஆயிரம். மொத்தம் இது 3 சொல்லி வரும். மொத்தம் 8 பேர். என்போராயம் அப்படிங்கிறது ஐம்பெருங்குழு. எண்பேராயம் அப்படிங்கிறது என்னன்னா 8 பேர் கொண்டாடுறோம். எண்பேராயம் அப்படிங்கிறது 8 பேர் கொண்ட இதா இருக்கும். எண்பேராயம் அப்படிங்கிறது 8 பேர் கொண்டது. கொஞ்சம் ஸ்பீடா நோட் பண்ணுங்க. அடுத்து போகலாம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஐம்பெருங்குழு, எண்பேராயிரம், அதாவது அரசர்கள் வந்து உதவுறதுக்கு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்தாங்க. இந்த ஐம்பெருங்குழு, எண்பேராயிரம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த தமிழ் புக்கில் வந்து 9th புக்கில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எண்பேராயிரம் அப்படிங்கிற 8 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட தமிழ் படிக்கணும் படிச்சுங்க. அடுத்து இராணுவம். அடுத்து வந்து என்னது? இராணுவம். இராணுவத்தில் வந்து என்ன இருந்துச்சுன்னா காட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, மொத்தம் 4 படை இருந்துச்சு. காட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படிங்கிற ஒரு 4 பிரிவு இருந்துச்சு. இதை வந்து படைத்தலைவன் என்ன சொல்றாங்கன்னா தானே தலைவன் சொல்றாங்க. படைத்தலைவன் என்ன சொல்றாங்க? தானே தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல முக்கியமா பயன்படுத்தின முக்கிய ஆயுதம் என்னன்னா வாள், கேடயம், தோமாரம். தோமாரம்னா ஈட்டி. தோமாரம் அப்படிங்கிறதுனா ஈட்டி. வில் மட்டும் அம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த காலத்துல என்ன யூஸ் பண்றாங்க? வாள், கேடயம், அடுத்து தோமாரம், வில் மற்றும் அம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போர் வீரர்கள் வந்து யூஸ் பண்ணது. அடுத்தது என்னன்னா தோமாரம் அப்படிங்கிறதுனா தூரத்திலிருந்து எரியும், எதிரியை வந்து நோக்கி எரியும். தூரத்துல இருந்து எதிரி என்ன பண்றாங்கன்னா நோக்கி எரியுங்கிறது தான் என்னது? தோமரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்னன்னா ஆயுதம் வந்து வைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனா படைக்கோட்டில். ஆயுதம் வந்து வைக்கப்பட்ட இடம் என்னது? படைக்கோட்டில். கோட்டைகள் வந்து ஆழமான அகழிகளால் பாதுகாக்கப்பட்டது. கோட்டைகள் வந்து என்ன பண்ணா ஆழமான அகழிகளால் பாதுகாக்கப்பட்டது. என்னன்னா ஒரு கோட்டை இருக்கும். இது சும்மா கோட்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த 23ஆம் புலிகேசி தான் பார்த்துருப்பீங்க. அப்போ 23ஆம் புலிகேசியில் இந்த வாயில் ஒரு வாயில் இருக்கும், கதவு இருக்கும். உள்ளே வந்து என்னன்னா இது வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். இந்த சுற்றி என்ன இருக்குன்னா தண்ணியை விட்டு வச்சுருப்பாங்க. இதான் வந்து அகழி. இப்போ இந்த அகழியில் என்னன்னா முதலையை விட்டு வச்சுருப்பாங்க. இந்த அகழியில் என்ன பண்ணும்? முதலெல்லாம் விட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இதை தாண்டி வர முடியாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி விட்டுருப்பாங்க. அப்போ அகழிகள் போர் முரசு வந்து என்னன்னா தெய்வமாக வழிபட்டது. இப்போ போர் முரசு ஒழிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. போர் முரசு ஒழிச்சதுக்கப்புறம் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். போர் முரசு ஒழிச்சா சண்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் கூட போர் முரசு ஒழிக்கட்டும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ போர் முரசு ஒழிக்கணும்னா என்னன்னா ஃபைட்டு, சண்டை வரப்போகுது, எதிர்நாட்டு படை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது வந்து என்னன்னா தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. போர் முரசு அப்படிங்கிறது தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா சட்டம் மற்றும் நீதி. அடுத்து என்னது? சட்டம் மற்றும் நீதி. அந்த மேல்முறை, அதாவது என்னன்னா சட்டம் மற்றும் நீதியில வந்து மேல்முறையீடு. இப்போ வந்து என்னன்னா இப்போ இருக்க சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஹை கோர்ட்டில் ஃபஸ்ட் வந்து செல்லுபடி ஆகல என்ன பண்ணுவோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சரிங்களா? அதான் லாஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், அடுத்து ஹை கோர்ட் இருக்கும், அது சுப்ரீம் கோர்ட் இருக்கும். இப்போ மேல்முறை அதிகாரம் அப்படிங்கிறது இங்கே இறுதி அதிகாரம் என்னன்னா நீதிமன்றம் அவை அப்படிங்கிறது அரசர் தான். என்னது? தலைநகரில் நீதிமன்ற அவை. அப்போ அந்த நீதிமன்ற அவைகள் யார் இருப்பாங்கன்னா அரசர் தான் வந்து மேல்முறை நீதிமன்ற அதிகாரமாக இருக்கும் அவருக்கு.
கிராமங்கள்ல வந்து மன்றம், தலைநகர்ல வந்து என்னன்னா அவைன்னு வச்சு நீதிமன்ற அவை. நீதிமன்ற அவை அப்படிங்கிறது என்னது, தலைநகர்ல இருக்கிறது. அரசர் தான் இருப்பார். அரசர் தான் வந்து நீதி வழங்குவார், உச்சபட்ச நீதி வழங்குவார். இறுதி அதிகாரம் வந்து அரசர் ஆவார். மேல்முறையீட்டு செய்வதற்கான இறுதி அதிகாரம் யார் இருப்பா, அரசர் இருப்பா. அப்ப தலைநகர்ல யார் இருக்காங்க, அந்த நீதிமன்ற அவை இருக்கும். அதே மாதிரி கிராமத்துல என்ன இருக்கும்னா மன்றம் அப்படின்னு இருக்கும். நீதிமன்றம், மன்றம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அவைன்னு இருக்குங்க. இது வந்து நீதி வழங்கும் இடமா இருக்கு. கிராமங்கள்ல மன்றமா இருக்கு, தலைநகர்ல என்ன இருக்கு, நீதிமன்ற அவையா இருக்கு. நீதிமன்ற அவையா இருக்கு. இப்போ இது ரெண்டுலையும் என்னன்னா, ஒரு கேஸ் அப்படிங்கிறது மேல்முறையீட்டு போகணும்னா யார் இறுதியான அதிகாரம் அப்படின்னா அரசர் தான் இறுதியான அதிகாரம். அடுத்து இவங்க என்னென்ன வழக்குலாம் பார்ப்பாங்கன்னா சிவில் வழக்குகள் பார்ப்பாங்க. சிவில் வழக்கு அது வந்து என்ன பண்ணோம், சிவில் வழக்கு தீர்ப்பு எப்படி வழங்குவாங்க அப்படின்னா, அந்த யாருக்கு தப்பு பண்ணாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடம் மாதிரி இருக்கும், பானை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பானைக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாகப்பாம்பை வச்சு கை விட்டு பார்க்க சொல்லுவாங்க. அந்த பாம்பு தீர்ந்துச்சுன்னா அவர் வந்து கெட்டவர், பாம்பு தீர்ந்துன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லவர் அப்படின்ட்டு தீர்ப்பு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. பாம்பு அவரை வந்து கடிக்கவில்லை என்றால் என்னன்னா அவர் வந்து குற்றமற்றவாக கருதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியே விட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தண்டனை சப்போஸ் வந்து அவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. தண்டனை அப்படிங்கிறது என்னது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. விவேக் ஒரு படத்தில் சொல்கிற காமெடி மாதிரி தான். சரிங்களா. அந்த மாதிரி தான் அந்த அப்பெல்லாம் தண்டனை வழங்கியிருப்பாங்க. அதுவும் பாருங்க, கடுமையான தண்டனை இருந்துச்சு. திருட்டு தண்டனையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கு தண்டனை வரைக்கும் போட்டிருக்காங்க. திருட்டு தண்டனையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் போட்டிருக்காங்க. ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அதுக்கான இவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லைன்னு வந்து செக் பண்ணுறது முடியும் என்ன பண்ணால் ரொம்ப சின்ன இருக்குது. பாம்பு வச்சு கடிக்க விட்டுருக்காங்க. சரிங்களா. அது வந்து என்னன்னா கடிச்சா தப்பு பண்ணாங்க, இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா கடிக்கலைன்னா அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு அடிக்க விடுவோம். சப்போஸ் வந்து அவர் குற்றம் பட்டிருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவோம், தூக்கு தண்டனை, தலையை வந்து துண்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. உடலில் வந்து ஏதாவது சாட்டை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. சிறை தண்டனை, அபராதம் வைத்தல், இதெல்லாம் எல்லாமே அடங்கும். இது எல்லாமே வந்து இது அடங்கும். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கறது வந்து தண்டனை வந்து கடுமையாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிருக்க மாட்டாங்க. தண்டனை அப்படிங்கிறது என்னது, கடுமையாக இருந்துச்சா இல்லை வந்து லிபரலாக இருந்துச்சா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போனா தண்டனை வந்து எப்போதும் கடுமையாக இருந்துச்சு. சிவில் வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்து நாகப்பாம்பை வச்சு இது பண்ணி பானைக்குள்ள வச்சு இது பண்ணியிருக்காங்க. மேல்முறையீட்டு அதிகாரம் யாற்று இருக்கு, அரசன் இருக்கு. தலைநகரில் அவை நீதிமன்ற அவை, கிராமங்கள் வந்து மன்றம் சொல்றாங்க. அடுத்து வந்து உள்ளூர் நிர்வாகம். அப்ப என்னன்னா மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபுல்லா மேல வந்து மண்டலம், முழு ராஜ்யத்தை என்ன சொல்றாங்கன்னா மண்டலம். அந்த மண்டலம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாடா பிரிச்சிருப்பாங்க. மண்டலம், நாடு. மண்டலம் அப்படிங்கிறது என்ன பிரிச்சிருப்பாங்க, நாடா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த இடத்துல தப்பா இருக்கு, அதான் நான் பார்த்தேன். ஊர் பேரூர். இந்த மண்டலம் அப்படிங்கிறது நாடா பிரிச்சிருப்பாங்க. நாடு அப்படிங்கிறது கூற்றம் இருக்கும். நாடு அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருப்பாங்க, கூற்றம் பிரிச்சிருப்பாங்க. நான் இந்த இதெல்லாம் எழுதவில்லை, நான் எழுதி போட்டிருக்கிறது சைடில் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மண்டலம், நாடு, கூற்றம். இந்த கூற்றம் அப்படிங்கிறது பிரிச்சிருக்காங்க. அது கீழே வந்து ஊர் இருக்கும். அது கீழே என்ன இருக்கும், ஊர் இருக்கும். கூற்றம் ஊர் இருக்கும். இந்த ஊர் அப்படிங்கிறது என்னன்னா பேரூர், சிற்றூர், மூதூர்னு அழைப்பாங்க. ஊரை எப்படி அழைப்பாங்கன்னா பேரூர், பேரூர்னா பெரிய ஊர். சிற்றூர், பேரூர், சிற்றூர். அடுத்து மூதூர். மூதூர்னா பழமையான ஊர் அப்படின்னு அர்த்தம். மூதூர் பழமையான ஊர். இது ஒரு அடுத்து வந்து என்னன்னா ரொம்ப முக்கியம். பட்டினம் அப்படிங்கிறது என்னன்னா கடலோர நகரத்தின் பெயர் வந்து பட்டினம். புகார் அப்படிங்கிறது துறைமுக பார்த்தீங்கன்னா துறைமுகம் நகரத்தின் பூசல் என்னன்னா புகார்னு சொல்லுவோம். பட்டினம் அப்படின்னா கடலோர நகரம். ரெண்டுமே வந்து துறைமுகம் அப்படிங்கிறத சொல்லணும்னா நம்ம வந்து வணிகம்லாம் நடந்துட்டு இருக்கும். துறைமுகம் அப்படிங்கிறது என்னது, வணிக கப்பல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதை சொல்லுவோம்.
பட்டினம் அப்படிங்கிறது தான் சாதாரணமாக என்ன சொல்லுவீங்கன்னா கடலோர நகரத்தை அது வந்து வணிகம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி எல்லாம் அழைப்பாங்க, பட்டினம் அழைப்பாங்க. இது வந்து என்னன்னா புகார், துறைமுக நகரத்தை என்ன அழைப்பாங்கன்னா புகார்னு அழைப்பாங்க. துறைமுக நகரத்தை புகார் அப்படின்னு அழைப்பாங்க. இதுல வந்து முக்கியமான நகரம் என்னன்னா உறையூர், ஒர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர்ல இருந்து காஞ்சி. இதான் வந்து என்னன்னா சங்ககாலத்துல முக்கியமான நகரமா இருந்துச்சு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. பட்டினம் அப்படிங்கிறது கடலூர் நகரத்தின் பெயர், புகார் அப்படிங்கிறது என்னன்னா துறைமுக நகரத்தின் பெயர். இதை பார்த்துக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த பூம்புகார் இருக்கு பார்த்தீங்களா, பூம்புகார். இந்த பூம்புகாரை பற்றி பார்த்துருவோம். பூம்புகார் அப்படிங்கிறது அதை பற்றி நான் அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த பூம்புகார் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிருக்கு? வங்காள விரிகுடா அந்த கரையில் அமைஞ்சிருக்கு. பே பெங்காலோட கோஸ்டல் ரீஜியனில் அமைஞ்சிருக்கிறது என்னது இது பூம்புகார். இது வந்து இப்போ எங்கே இருக்குன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். மயிலாடுதுறை அப்படிங்கிறது லாஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். 38வது டிஸ்ட்ரிக்ட் வந்து மயிலாடுதுறை. 88th டிஸ்ட்ரிக்ட் வந்து மயிலாடுதுறை. இப்போ மயிலாடுதுறை தான் இருக்குதா பூம்புகார் அப்படின்னு இருக்கு. சங்ககால சோழ அரசர்களின் துறைமுகம் என்னன்னா பூம்புகார். இது வந்து 6வது புக்கில் இருக்கு, பார்த்துக்கோங்க. பூம்புகார் மதுரை பற்றின குறிப்பெல்லாம் இருக்கு. 6th புக்கில் இருக்கு, டைம் படிச்சுக்கணும். சங்காலம் பற்றி எழுது பூம்புகார். சங்கால சேரலின் துறைமுகம் என்னதுன்னா பூம்புகார். சங்கால சோழகின் துறைமுகம் பூம்புகார். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த பூம்புகாரில் என்ன நடந்திருக்குன்னா வணிகம் நடந்திருக்கும். பூம்புகாரில் என்ன பண்ணிருக்கோம், வணிகம் நடந்திருக்கும். அங்கே வந்து சுங்க அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. பூம்புகாரில் வணிகம் நடந்திருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சுங்க அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. சுங்க அதிகாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியமிச்சிருப்பாங்க. இதை வந்து சொல்ற நூல் என்னன்னா பட்டினப்பாலை. சொல்ற நூல் அப்படிங்கிறது என்னது பட்டினப்பாலை. இப்ப வேற என்ன இதை பற்றி சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சொல்லுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பூம்புகார் துறைமுகத்தை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து மதுரை. சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் மணிமேகலை, இரண்டு பூம்புகாரை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து மதுரை. அடுத்த இது என்னதுன்னா மதுரை. அடுத்து மதுரை. இப்போ மதுரை வந்து என்னன்னா சங்கம் வளர்த்த நகரம் சொல்றாங்க. மதுரை என்ன சொல்றாங்க, சங்கம் வளர்த்த நகரம் சொல்றாங்க. சங்க வளர்த்த நகரம் என்னது மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் அப்படிங்கிறது மதுரை. சரி, இந்த மதுரையை போய் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பண்டைய காலத்துல இருந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள். யாரும் ஆட்சி பண்ணுவோம், பாண்டியர்கள், சோழர்கள், அது களப்பிரர்கள். பாண்டியர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த யாரும் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா சோழர்கள், களப்பிரர்கள். களப்பிரர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பண்டைய காலத்தை வந்து நகரத்தை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர் எத்தனை பேர்னா 49 பேர். சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள், தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். இது கிழக்கு கடற்கரையில் நடந்திருக்கு. கொர்க்கை, கிழக்கு கடற்கரையில அமர்ந்திருக்க கொர்க்கையில இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மதுரைக்கு அகிலும் சந்தனமும் கொண்டு வந்திருப்பாங்க.
கிழக்கு கடற்கரையில் இருக்கிற கொர்க்கைக்கு அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதுரைக்கு அகிலும் சந்தனமும் கொண்டு வந்திருப்பாங்க. அது எழுதிக்கிங்க. கிழக்கு கடற்கரை. அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிழக்கு கடற்கரையிலேருந்து மதுரைக்கு கொர்க்கை, கிழக்கு கடற்கரையில் என்ன இருக்குது, கொர்க்கை இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, மதுரைக்கு அகிலும் சந்தனமும் கொண்டு வந்திருப்பாங்க. அகில் சந்தனம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா பாண்டிய காலத்துல வந்து இஸ்ரேல் அடுத்து எழுதிங்க. பாண்டிய நாட்டில் இருக்கும்போது என்னன்னா பாண்டிய பகுதியில் பாண்டிய அரசர் ஆண்ட பகுதி அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இஸ்ரேல் அரசன் சாலமன் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஓரி என்ற இடத்துல இருந்து ஓரி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முத்துக்களை ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. ஓரி என்ற இடத்துல வந்து முத்துக்களை இறக்குமதி பண்ணியிருப்பாரு. முத்துக்களை என்ன பண்ணிருக்காரு, இறக்குமதி பண்ணியிருக்காரு. இறக்குமதி பண்ணியிருக்காரு. இது என்ன சொல்லுவாங்கன்னா மதுரை வந்து தூங்கா நகரம் சொல்லுவாங்க. அடுத்து நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. மதுரை என்ன சொல்லியிருப்பாங்க, தூங்கா நகரம், நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. தூங்கா நகரம், நாலங்காடி, அல்லங்காடி. அப்ப என்ன எப்பயுமே வணிகம் நடந்துட்டே இருக்கும். மதுரை என்ன பண்ணலாம், எப்ப பார்த்தாலும் ஒரு வணிகம் நடந்துட்டே இருக்கும். அதனால அதை சொல்லியிருப்பாங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லியிருப்பாங்க. மதுரை வந்து பெண்கள் எந்த பயமும் இல்லாம நைட் நேரத்துலையும் வந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்றாங்க சிறப்பா மதுரையை. அது கூடல் நகர், தூங்கா நகரம் அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்து காஞ்சி. அடுத்து என்னதுன்னா காஞ்சி. இந்த காஞ்சியில வந்து பள்ளிக்கூடங்கள் அதிகமா இருக்கும். பள்ளி அப்படிங்கிறது அதிகமா அமைக்கப்பட்ட பகுதி என்னன்னா காஞ்சி நகரம் தான். பள்ளிகள் வந்து அதிகமா ஏராளமா காணப்பட்டிருக்கும். யுவான் சுவாங் என்ன பண்ணிருப்பாரு, எந்த காலத்துல வந்திருப்பாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல வந்திருப்பாரு. யுவான் சுவாங் அப்படிங்கிறது முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல வந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா காஞ்சி கடிகைக்கு வந்து வந்திருப்பாரு. இதுக்காக கல்வி கற்றுக்காக எக்ஸ்ட்ரா வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, காஞ்சி கடிகைக்கு வந்திருப்பாரு. அவரு காஞ்சியில் இருந்த கடிகை என்னன்னா அந்த பள்ளிக்கூடம் தான் சொல்லுவாங்க கடிகை அப்படிங்கிறது. யுவான் சுவாங் வந்திருப்பாரு. எந்த பிரிவில் என்னன்னா முதலாம் நரசிம்மவர்மன் பிரிவில் வந்திருப்பாரு. இதுல வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா காளிதாசர் சொல்லியிருப்பாரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி யாருன்னு சொல்லியிருப்பா, காளிதாசர் சொல்லியிருப்பாரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, காளிதாசர் சொல்லியிருப்பாரு. காளிதாசர் எப்போ வருவாரு, குப்தர்கள் பீரியட்ல வருவாரு. காளிதாசர் குப்தர்கள் பீரியட்ல வருவார். அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு. காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் சொல்றாங்க. காஞ்சி என்ன சொல்றாங்க, கோயில்களின் நகரம் சொல்றாங்க. கோயில் நகரம் என்ன சொல்றாங்கன்னா காஞ்சியை சொல்றாங்க. திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு. அந்த பௌத்த காப்பியத்தின் பௌத்த துறவியான மணிமேகலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறுதி காலத்துல காஞ்சியில தான் இருந்திருப்பாங்க. பௌத்த துறவியான
மணிமேகலை வந்து இறுதி காலத்தில் எங்கே இருந்திருப்பாங்கன்னா காஞ்சியில தான் இருந்திருப்பாங்க. சரி, அடுத்து பெண்களின் நிலை. அடுத்து என்னது? பெண்களின் நிலை. பெண்களின் நிலை அப்படிங்கிறது சமூக வாழ்க்கையில் பெண்களுக்கு வந்து எந்த தடையுமே கிடையாது. சமூக வாழ்க்கையில் என்னது இப்போ இருக்க மாதிரி, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எந்த தடை நிறையா இருந்துச்சு. பெண்கள்லாம் படிக்கக்கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து ஒரு சில விஷயம் பண்ணணும், ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன இருந்துச்சு. அதாவது சமூக வாழ்க்கையில் வந்து பெண்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கற்றிருந்த புத்திசாலி பெண்களாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணா கல்வி கேட்டிருந்தாங்க. சங்காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க? கல்வி கேட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து 40 பெண் கவிஞர்கள் இருந்தாங்க. 40 பெண் கவிஞர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்க திருமணம் அப்படிங்கிறது சுய விருப்பமாக இருந்துச்சு. அவங்கள வந்து யாரும் கட்டாயப்படுத்த தேவையில்ல, சரிங்களா? திருமணம் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு? சுய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னன்னா கற்பு அப்படிங்கிறது பெண்களின் உயர்ந்த குணமாக கருதப்பட்டது, சரிங்களா? திருமணம் அப்படிங்கிறது உயர்ந்த சுய விருப்பமாக இருந்தாலும் என்ன பண்ணால் கற்பு அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப போட்டி வணங்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து மகன்களுக்கும் மகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா பெற்றோர்ல சொத்துல சம பங்கு இருந்துச்சு. மகன்களுக்கும் மகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா பெற்றோர்ல அவங்க சொத்துல இருந்து சம பங்கு இருந்துச்சு. பெண்பால் புலவர்கள் அப்படின்ட்டு ஒரு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, இது புக்கில் இருக்க எழுதிக்கிங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை படினியார், ஆதி மந்தையார், பொன்முடியார் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா பெண்பால் புலவர்களாக இருந்தாங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை படினியார், ஆதி மந்தையார், பொன்முடியார் அப்படிங்கிறது என்னன்னா இவங்கெல்லாம் யாராவது பெண்பால் புலவர்களாக இருந்தாங்க அந்த காலத்துல. அடுத்து போலாங்களா? அடுத்தது மத நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? மத நம்பிக்கை மற்றும் சமூக பிரிவு எப்படி இருந்துச்சுன்னா தமிழர் வந்து முதன்மை கடவுளை யாராவது வணங்கினாங்கன்னா சேயோன். சேயோன் வந்து முருகன் சொல்லுவாங்க. முதன்மை கடவுளை யார் இருந்தாங்க? சேயோன் அல்லது முருகன். அடுத்து வந்து சங்க காலத்தில் வந்து வழிபட்ட மற்ற கடவுள்கள் யாருன்னா சிவன், மாயோன். மாயோன்னா விஷ்ணு. இப்போ மாயோன் அப்படிங்கிறது எதுக்கான நிலம்? முல்லை நிலம். அப்போ சேயோன் அப்படிங்கிறது என்னன்னா முருகன். குறிஞ்சி நிலத்தோட முதன்மை கடவுள் அப்படிங்கிறது என்னன்னா சேயோன். அடுத்து இந்திரன். இந்திரன் எதுக்குங்க வரும்? இந்திரன் மருத நிலம். இந்தியன் அப்படிங்கிறது என்னன்னா மருத நிலம். அடுத்து வருணன் அப்படிங்கிறது என்னது? வருணன் நெய்தல் நிலம். வருணன் அப்படிங்கிறது எதுக்கு வருவாங்க? நெய்தல் நிலத்துக்கு வருவாங்க. அடுத்து கொற்றை அப்படிங்கிறது எதுக்கு வருவாங்க? பாய் நிலத்துக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து கடவுளாக இருந்தாங்க. அப்புறம் நடுக்கல். நடுக்கல் வழிபாடு. இப்போ என்னன்னா நடுக்கல் அப்படிங்கிற வழிபாட்டு முறையில் வந்து இருந்தது. நடுக்கற்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுக்கற்கள் இப்போ சங்கால தொல்காப்பியத்தில் வந்து நடுக்கற்கள் வழிபடம், அதாவது நடுமுறை இருந்துச்சு. அப்போ வீரர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு போர் செய்து வந்தாலோ இல்லாட்டி வந்து ஆணையரை அதாவது ஆணியரை வந்து காப்பாற்ற செல்லும் போது ஏதாவது வந்து காயம் ஏற்பட்டாலோ அது இறந்துட்டாலோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நடுக்கற்கள், போர் வீரர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடுக்கல் நடும் வழக்கம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த அந்த முறையில் வந்து இருந்தாங்க. இப்போ பௌத்தமும் சமணமும் வந்து அந்த காலத்தில் பரவி இருந்தது. சங்காலத்தில் வந்து என்னன்னா பௌத்தமும் சமயம் வந்து நல்லா வந்து பரவி இருந்தது. இதுதான் முக்கியம். வட இந்தியாவில் வளர்ந்தது போல தமிழகத்தில் சாதி முறை வளரவில்லை. சாதி முறையில் என்ன பண்ணாங்கன்னா வளரவில்லை. வர்ணாசிர அமைப்பு, வர்ண அமைப்பு, அதாவது வர்ணாசிரம். வர்ணாசிரம் அப்படிங்கிறது என்னன்னா தொழில் அடிப்படையான ஜாதி தான் இருந்துச்சு தவிர அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பிறப்பின் அடிப்படையில் தாழ்த்தப்படல. பிறப்பின் அடிப்படையில் ஜாதி பாகுபாடு பண்ணல. திராவிடர்களின் தெற்கு பகுதியில் ஒப்பீட்டு தாமதம், அதாவது என்னன்னா நார்த் பகுதியில் என்னன்னா ரொம்ப ஜாதி பிரிவு வந்து அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து என்ன சவுத் சைடில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எதுனா அதுவும் தொழில் அடிப்படையில் தான் இருந்துச்சு தவிர மற்ற பிறப்பின் அடிப்படையிலேயே ஜாதி இல்லை. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவ கோட்பாடை வர தமிழர்கள் வந்து நிறையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பிற்காலத்துல அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஜாதி முறை அப்படிங்கிறது ரொம்ப வலுப்பெற்று அதிகமாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆடை மற்றும் ஆபரணங்கள் எப்படி இருந்துச்சு. பணக்காரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மஸ்லின் பட்டு வெள்ளிய பருத்தில ஆடை அணிந்தாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா இங்க இருக்கு கலிங்கம் சொல்லுவாங்க. மெல்லிய பருத்தியிலான ஆடை என்ன சொல்லுவாங்க, கலிங்கம் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அந்த பாம்பின் தோலை விட மிக மெல்லியதா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பாம்பின் தோலை விட மிக மெல்லியதா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பணக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மஸ்லின் பட்டு மற்றும் கலிங்கம் வெள்ளி ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க. அடுத்து வந்து சாதாரண மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 துண்டுகள் மட்டும் தான் அணிஞ்சிருப்பாங்க. பருத்தியிலான துண்டுகள் மட்டும் தான் அணிஞ்சிருக்காங்க. பணக்காரர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க மஸ்லின் மற்றும் மெல்லிய ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல பாம்பின் தோலை விட மிக மெல்லியதாக ஆடையை குறிக்கிறது கலிங்கம் சொல்றாங்க. கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பின் தோலை விட மிக மெல்லிய ஆடையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா தலைமுடியை மலர்களால் அலங்கரித்தனர். ஆண்களும் பெண்களும் ஆபரணங்களை அணிந்தனர். ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல வகையான ஆபரணங்களை வந்து அணிஞ்சிருக்காங்க. அவை தங்கம், வெள்ளி, முத்து, விலை உயர்ந்த கற்கள், சங்கு, மணி போன்றும் மணிகளால் செய்யப்பட்டன. அப்போ அது எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா தங்கம், வெள்ளி, முத்து, விலை உயர்ந்த கற்கள், சங்கு, மணிகள் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, முத்து, விலை உயர்ந்த கற்கள், மணிகளால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து என்னன்னா கலைகள். இங்க வந்து கலைகள் எப்படி இருந்துச்சு, மத்தளம், புல்லாங்குழல், யாழ் போன்ற இசைக்கருவிகள் வந்து என்னன்னா பத்தின குறிப்பு வந்து இங்க நிறைய காணப்படுது. கரிகாலில் வந்து என்னன்னா இசைக்குறிப்பில் வல்லவன் ஏலிசை வல்லவன் சொல்றாங்க. கரிகாலில் என்ன பண்றாங்கன்னா ஏலிசை வல்லவன் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இப்போ கூத்து கற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாணர்கள் சொல்றாங்க, விரலியர்னு சொல்றாங்க. பாணர்கள், விரலியர். பாணர் அப்படிங்கிறது ஆணை குறிக்கும், விரலியர் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும். விரலியர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், பெண்களை குறிக்கும். இந்த கணிகையாரால் நடனம் ஆடப்பட்டது அப்படின்ட்டு குறிப்பு இருக்கு. இப்போ கூத்துல என்ன சொல்ல வராங்கன்னா நாட்டுப்புற நாடகம்னு சொல்றாங்க. கூத்து அப்படிங்கிறது நாட்டுப்புற நாடகங்கள் சொல்றாங்க. சங்ககால மக்களின் மிக முக்கியமான கலாச்சார நடைமுறையா இருந்துச்சு. சங்ககால மக்கள்ல நாட்டுப்புற நாடகம் அப்படிங்கிறது ரொம்ப இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்க இலக்கியம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நாட்டுப்புற நாடகமாக தான் இருந்திருக்கும். நாட்டுப்புற நாடகம் அப்படிங்கிறது இப்போலாம் வாய்ச்சொல் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எழுதிக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுன்னா நாடகமாக வந்து ஒருத்தன் வந்து இன்னொரு மக்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் வந்து என்னன்னா அந்த சங்க இலக்கியம்லாம் பரவி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. முத்தமிழ் அப்படிங்கிறது இயலிசை நாடகம் என்று கருத்தை உருவாக்கிடுறது. இயலிசை நாடகம் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தொழில். அங்கே வந்து சங்ககாலத்தில் தொழில் எப்படி இருந்துச்சு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் பிடித்தல் மற்றும் வேட்டையாடுதல். அடுத்து தச்சர், கொல்லர், பொற்கொல்லர் மற்றும் புயல்கள் போன்ற கைவினைகள் வந்து மக்கள் தெரிவித்தாங்க. தச்சர், கொல்லர் அப்படின்ட்டு பொற்கொல்லர் அப்படின்னு தான் இருந்தாங்க. சரி, கொல்லர் என்னங்க அழைச்சாங்க, கொல்லர் அப்படிங்கிறத என்ன அழைச்சாங்க ஏற்கனவே நான் பார்த்துருப்போம். ஆன்சர் பண்ணுங்க. கொல்லர் அப்படிங்கிறவ என்ன அழைச்சாங்க? சங்க இலக்கியத்துல கொல்லர்கள் என்ன நினைச்சாங்க? ஞாபகம் இல்லையா? கம்மியர் அப்படின்னு பார்த்தோமா?
கம்மியர்னு அழைச்சிருப்பாங்களா? ரீகால் பண்ணுங்க ஒரு டைம். அடுத்து என்னன்னா நெசவு விவசாயிகளின் பொது என்னன்னா நெசவு அப்படிங்கிறது என்னன்னா விவசாயிகளின் பொதுவான பகுதி நேரத்துக்கு அதாவது முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். நெசவு அப்படிங்கிறது இரண்டாவது முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். செகண்ட் வேளாண்மைக்கு அடுத்து வந்து நெசவு வந்து இரண்டாவது முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பகுதி நேரமாக ஒரு சில இதெல்லாம் மென்ஷன் தேவையில்ல. நெசவு அப்படிங்கிறது என்னன்னா இரண்டாவது முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். முதல் முக்கிய தொழில் அப்படிங்கிறது வேளாண்மை இருந்திருக்கும். இரண்டாவது முக்கிய தொழில் அப்படிங்கிறது என்னன்னா நெசவு இருந்திருக்கும். அடுத்து வந்து திருவிழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு. திருவிழா என்னன்னா அறுவடை திருநாள், பொங்கல் சொல்றோம். வசந்த பண்டிகையான கார்த்திகை அது சொல்றோம். சரிங்களா? ஒரு திருவிழா பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். சங்கடத்தில் வந்து குறிஞ்சிக்கு என்ன திருவிழா இருந்துச்சு, முல்லைக்கு என்ன இருந்துச்சு, அடுத்து வந்து குறிஞ்சி முல்லை மருதத்துக்கு என்ன இருந்துச்சு, நெய்தலுக்கு என்ன இருந்துச்சு, பாலைக்கு என்ன இருந்துச்சுன்னு ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ தலைநகரில் வந்து என்னன்னா இந்திர விழா கொண்டாடப்பட்டது. தலைநகரில் என்னது இந்திர விழா கொண்டாடப்பட்டது. இங்கே வந்து நிறைய இதில் வந்து என்னன்னா நடனங்கள், திருவிழா, காளை சண்டை, சேவல் சண்டை, பகடை, வேட்டை, மல்யுத்தம், ஊஞ்சல் விளையாடுதல் வந்து எல்லாமே இருக்கும். குழந்தைகள் வந்து பொம்மை வண்டியிலும் மணல் வண்டி வீடுகளையும் கட்டி விளையாண்டினாங்க. குழந்தைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொம்மை வண்டியிலையும் மணல் வண்டியில் வீடுகளையும் வந்து கட்டி விளையாடினாங்கன்னு சொல்றாங்க. இந்திர விழா வந்து என்ன பண்ணணும் தலைநகரில் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் என்னன்னா நடனங்கள், திருவிழா, இப்போ இருக்க சண்டை சண்டை காளை சண்டைகள் இருக்குது, சேவல் சண்டை, இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. தலைநகரில் இந்திரா விழா நடந்திருக்கு. தலைநகர் அப்படிங்கிறது இந்திரா விழா நடந்திருக்கு. அடுத்து போலாமா? அடுத்து வந்து வர்த்தகம். இந்த வர்த்தகம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா புகார் மற்றும் மதுரை போன்ற முனைகளில் 2 வகையான சந்தைகள் இருந்துச்சு. 2 வகையான சந்தைகள் இருந்து அதான் முன்னே பார்த்தோம். மதுரையில் என்ன பண்றாங்க, நாலாங்காடி காலையில் ஒரு சந்தை இருக்கு, அல்லங்காடி மாலையில் வந்து என்னன்னா ஒரு சந்தை இருக்கு. காலையில் ஒரு சந்தை இருக்கு, மாலையில் வந்து சந்தை இருந்துச்சு. இப்போ வந்து உப்பு வணிகர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உம்மர்கள் சொல்லியிருப்பாங்க. உப்பு வணிகர்ல உம்மர்கள் சொல்லியிருப்பாங்க. உப்பு வணிகர்ல உம்மர்கள் சொல்லியிருப்பாங்க. பெண்கள் என்னன்னா உம்மனர் மாதிரி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உப்பு வணிகர்ல உம்மர்கள் சொல்றாங்க. அப்போ முக்கிய துறைமுகம் என்னதுன்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை தான். முக்கிய துறைமுகம் என்னது முசிறி, தொண்டி, கொர்க்கை. ஏற்றுமதியா இருந்துச்சு. முக்கிய துறைமுகம் வந்து முசிறி, தொண்டை, கொர்க்கையா இருந்துச்சு. அடுத்து வந்து முக்கிய ஏற்றுமதிகள் என்னன்னா உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, மசாலா வகைகள், வைரம், குங்குமப்பூ, விலை உயர்ந்த கற்கள், மஸ்லின், சந்தம் இதை கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க, இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. ஆப்ஷன் வந்து மாற்றி வச்சுருவாங்க, எது ஒன்று மாற்றி வச்சுருவாங்க. அப்போ இறக்குமதி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். புஷ்பகரம், தகரம், ஒயின், கண்ணாடி, குதிரைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இறக்குமதி பண்ணியிருக்காங்க. புஷ்பகரம், தகரம், ஒயின், கண்ணாடி, குதிரைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இது பார்த்துங்க, ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உப்பு வணிகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உமனர்கள் சொல்லியிருக்காங்க. உப்பு வணிகர்கள் என்ன அழைக்கப்பட்டாங்க, உமனர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து போங்களா? அடுத்து வந்து வெளிநாட்டு நாடுகளிலும் வர்த்தக தொடர்பு. இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து என்ன மாதிரி
வர்த்தக உறவு இருந்துச்சு அப்படின்னா கிரீஸ், ரோம், எகிப்த், சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு என்னன்னா வர்த்தக உறவு இருந்துச்சு. வர்த்தக உறவுன்னு போட்டு என்ன நினைக்கிறீங்க? கிரீஸ், ரோம், எகிப்த், சீனா, தெற்கிழக்கு ஆசியா மற்றும் இலங்கையில வந்து என்னன்னா வர்த்தக உறவு இருந்துச்சு. இந்த பிலினி வந்து ரோமானிய எழுத்தாளர். பிலினி அப்படிங்கிறது என்னன்னா இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் என்ன பண்ணோம்னா முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாரு. எம்போரியம் வேணா பேரங்காடின்னு சொல்லியிருப்பாரு. இங்க எழுதிக்கீங்க. இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்கன்னா முசிறியை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்னன்னா ரோமானிய காலனிகள், அதாவது அந்த ரோமானிய மக்கள்லாம் அங்கே இருந்திருப்பாங்க. அது முஸ்லீம்ல வந்து அகஸ்டஸுக்கு கோயில் கட்டியிருப்பாங்க. முஸ்லீம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகஸ்டஸுக்கு வந்து கோயில் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்க இந்தியாவில் முதல் பேரங்காடி என்னன்னு கேட்பாங்க. முசிறி. அது வந்து என்னன்னா சேரோட நகரம், துறைமுக நகரம். அடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் அந்த பாப்ரஸ் ஆவணம் என்னன்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் வந்து உள்ளது. இதுக்கு என்ன பண்ணா அலெக்சாண்ட்ரியா மற்றும் முசிறியில் 2 வணிக கப்பல்கள் ஏற்றுமதியாளருக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்படுது. அது என்ன சொல்றாங்கன்னா வியன்னா அருங்காட்சியகத்தில், வியன்னா அப்படிங்கிறதுனா ஆஸ்திரியாவில் இருக்கு. வியன்னா அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஆஸ்திரியாவில் இருக்கும். ஆஸ்திரேலியா கிடையாது. வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரியாவில் இருக்கும். அதோட தலைநகரம் வந்து வியன்னா. அங்கே வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்கும். அந்த அருங்காட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முசிறியில் இருந்த ஒரு வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த ஒரு வணிகருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, வணிக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வணிக ஒப்பந்தம் 2 பேருக்கு இடையான வணிக ஒப்பந்தத்தை பற்றி சொல்லப்படுது. சரிங்களா? இது வந்து என்னன்னா பாப்பரஸ் ஆவணம் சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? பாப்பிரஸ் ஆவணம் சொல்றாங்க. அடுத்து என்னன்னா ஓகே, அடுத்து களப்பிரர்கள். இதெல்லாம் சங்காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா களப்பிரர்கள் வந்து ஆட்சி பண்றாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் பார்த்தோமா? இதான் கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் தான் என்னது சங்க காலத்தை பற்றி பார்த்தோம். இப்போ களப்பிரர்கள் அப்படிங்கிறது என்னன்னா கிபி 3 பற்றி வரும். இவங்க வந்து என்னன்னா இறுதியில் சங்ககாலம் வந்து பொதுவாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா களப்பிரர்கள் வந்து ஒரு 2 நூற்றாண்டுகள் அப்படின்னா ஒரு 250 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2 நூற்றாண்டு அப்படிங்கன்னா ஒரு 250 வருஷம் வந்து என்ன பண்ணா களப்பிரர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க என்ன பண்ற அவங்க பத்தி தகவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அவங்க பத்தி தகவல் அப்படிங்கிறது என்னது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால வந்து என்ன சொல்லணும், இருண்ட காலம் அழைக்கப்படுது. இருண்ட காலம் அப்படின்ட்டு இது அழைக்கப்படுது. இங்க வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து அதிகமாக 17 கீழ்கணக்கு நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க அதிகமாக காணப்படும். 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது இங்க வந்து அதிகமாக ஏற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? இவங்க நினைவு சின்னங்களை வந்து விட்டு செல்லவில்லை. இவங்க வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, இந்த பட்டயம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இவங்கன்னா இலக்கிய நூல்கள் இருந்துச்சு. இது மூணு இருக்கு பாருங்க. தமிழ் நாவலர், சொல்லி எழுதிக்கிங்க. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. தமிழ் நாவலர் சரிதை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி அப்படிங்கிற நாவல்லாம், அதாவது அதோட இலக்கியம்லாம் இவங்க இதில் எழுதப்பட்டது. தமிழ் நாவலர் சரிதை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. அப்போ சமணமும் பௌத்தமும் வந்து இக்காலத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கும். சமணமும் பௌத்தமும் இக்காலத்தில் வந்து என்ன பண்ணோம், ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கும். பெரிய புராணம் எழுதிக்கிங்க, யாப்பருங்கலம் எழுதிக்கிங்க. பெரிய புராணம், யாப்பருங்கலம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, தமிழ் நாவல் சரிதை, பெரிய புராணம்,
யாப்பெருங்கலம், இது வந்து எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. பெரிய புராணம் யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கும். 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து இங்கே அதிகமாக காணப்பட்டிருக்கும். சரி, இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட பட்டுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்திய பட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரோம பேரரசர் ஒரு சொல்லியிருப்பாரு. ரோம பேரரசர் ஒரு சொல்லியிருப்பாரு. அவர் பேர் என்னன்னா ஆரிலியன். ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருப்பாரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய பட்டானது அந்த எடை, இந்திய பட்டோட எடைக்கு வந்து என்னன்னா தங்கம் தரப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பட்டு எந்த அளவுக்கு எடைக்கு தராங்களோ அந்த அளவுக்கு தங்கம் தரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பட்டுக்கு நிகராக தங்கம் தரப்பட்டது, இந்திய பட்டுக்கு நிகராக தங்கம் தரப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்திய பட்டுக்கு நிகராக தங்கம் தரப்பட்டது. ஒரு சில சான்று எழுதிங்க. மணிமேகலையில தான் குறிப்பிட்டு வழங்கியிருக்காங்க. ஒரு சில பாயிண்ட்லாம் வச்சிருப்போம், அப்படி எழுதிப்போம். மணிமேகலை என்ன குறிப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, நிறைய கைவினைஞர்கள் இருப்பாங்க. மகத கைவினைஞர்கள், இந்த கொஸ்டின் கேட்பாங்க பாத்துக்கோங்க. மகத கைவினைஞர்கள், அடுத்து வந்து மாலவ உலோக பணியாளர்கள், அடுத்து வந்து யாருன்னா மராத்திய இந்திய பொருளாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள், இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழக கைவினைஞர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கூட்டுறவு கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி சொல்கிற நூல் என்னது? மணிமேகலை. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தமிழக கைவினைஞர்கள் கூட, அதாவது ஆர்டிசன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட வந்து இணைஞ்சு வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிற நூல் என்னது? மணிமேகலை. அடுத்தது தமிழ் பிராமி கல்வெட்டு. அப்படிங்கிறது இந்த வர்த்தகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சாத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படிங்கிறது இந்த வணிகர்களை வந்து என்ன மாதிரி மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சாத்தன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. அடுத்து வேற மாதிரி என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா சாத்தன், நிகம போன்ற சொற்களை என்ன பண்றாங்கன்னா இந்த வணிகர்களுக்காக மென்ஷன் பண்றாங்க. சாத்தன், நிகம போன்ற என்னன்னா இந்த வணிகர்களுக்காக மென்ஷன் பண்றாங்க. சரி, இப்போ இந்த சாத்து அப்படிங்கிற இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மாட்டு வண்டியில வந்து இடம் விட்டு இடம் செஞ்சு வணிகம் பண்ணுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்து அப்படிங்கிற என்ன சொல்றாங்கன்னா, அந்த உம்மர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வணிகம் மேற்கொள்ள போயிருப்பாங்க.
சரிங்களா? மாட்டு வண்டியில் என்ன பண்ணுவோம், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து வணிகம் செல்றதுக்கு வந்து மேற்கொள்ள போயிருப்பாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா சாத்து அப்படின்னு சொல்றாங்க. பூட்டிய மாட்டு வண்டியில் என்ன பண்ணா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, குடும்பத்தோட போயிருப்பாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்க, சாத்துன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எந்த புக்கில் இருக்கும்? 9th புக்கில் இருக்கும். 9th புக்கில் பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஒரு புக்கு தான் இருக்கும் அது 9th. இப்போ அதில் தமிழக வரலாறை பற்றி இந்த 9th புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கங்க. இது ஃபுல்லாகவே அந்த லெசன்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும். டவுட் எதாவது இருக்குங்களா? ஆன்லைன் எது இல்லையா? இப்போ நடத்துனது அப்பப்போ படிச்சுக்கங்க, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நடத்துனது வந்து அப்பப்பயே வாங்கி படிச்சுக்கங்க. சிக்ஸ்த் புக் படிச்சிட்டிங்களா? சிக்ஸ்த் புக் படிக்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. படிச்சிங்களா சிக்ஸ்த் புக்கு? இப்போ சொன்ன பூம்புகார் பற்றிலாம் புக்கில் இருந்துச்சு, படிச்சிங்களா? பூம்புகார் மதுரை பற்றிலாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதான் நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். பூம்புகார் மதுரை காஞ்சி பற்றி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ராபர்ஸ் பூஸ்பூர் பற்றிலாம் 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்தீங்களா? இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லாட்டியும் ரொம்ப அதிகமாக பேர்டன் ஆகிட்டே இருக்கும். 6th புக்கு, அடுத்து 9th புக்கு, இதுதான் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 11th புக்கில் சில நோட்ஸ்லாம் வந்து நான் கம்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் படித்து முடிங்க. சரிங்களா? இதில் ஒரு 3 லெசன் இருக்கும், இதில் ஒரு 2 லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. படித்து முடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த சமுதாய வரலாறு அப்படிங்கிறதுல ஒரு எப்படியும் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக எழுத முடியும். சமுதாய வரலாறு அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா அப்போ இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. வேறு எதுவும் அதிகமாக வெளியே போக வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் என்ன அடுத்த இதில் வந்து எப்படின்னா அடுத்த கிளாஸ் எப்படி இருக்குன்னா சான்று என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அயல்நாட்டு சான்று என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா நாணயங்கள் வந்து என்னென்ன இருக்குது, சரிங்களா? அது கல்வெட்டுகள் என்னென்ன இருக்குது, பாளையர்களுக்கு என்ன கல்வெட்டு இருக்குது, சோழர்களுக்கு என்ன கல்வெட்டு இருக்குது, அப்போ அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து 6th புக்கு 9th புக்கு, அடுத்து 11th புக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. 6th புக்கு 9th புக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இதை நல்லா படிச்சிங்கனாவே அந்த சமுதாய வரலாறு அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். அடுத்து எத்திக்ஸ் புக் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? +1 +2 எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து எத்திக்ஸ் புக் கொஞ்சம் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் முடிச்சிருங்க. நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து நல்லா தெளிவாக எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் இருக்கும். மெமரி பண்ணுற மாதிரி புடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கு ஒரு டைம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிடும். சார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதில் இருந்தால் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும்.